இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா
பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 656வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் தொகுப்பில் இன்று மகிழ்ச்சியை தேடி என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க நம்மோடு இணைந்துள்ளார்கள். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை நம்மில் விதைப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். நிறைய புத்தகங்களை தேடி வாசிப்பதோடு நில்லாமல் நல்ல நல்ல கருத்துக்களை இந்த நாணிலத்தில் ஒரு நன்னம்பிக்கை தூதுவராக, நல்லெண்ண தூதுவராக எடுத்து செல்வதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மகிழ்ச்சியை தேடி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அடுத்த 50 நிமிடங்கள் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றி ஐயா. இந்த சரித்திரம் படைப்போம் இந்த நிகழ்வு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. பல கிளப் ஹவுஸ் இந்த இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் இந்த அமைப்பு வந்து ரொம்ப அரும்பாடு படுகிறது, அப்படிதான் நம்ம சொல்லலாம். பட்டு அதை பயன்படுத்திக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப அருமையான நிகழ்வு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கூட ரெகுலராக வர முடியல, நான் பல தளங்களில் பேசுறதுனால, அலுவலக காரணத்தினால வர முடியல. பட் அருமையான நிகழ்வு. உங்கள் சேவை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களோடு நம்ம பிரிட்டோ அவர்களுக்கும் அவருடைய குழு அனைவருக்கும் மற்றும் நம்ம நித்யா தேவி மேடம் அவர்களுக்கும் ஒரு வணக்கங்களையும் தெரிவித்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை, பணிவான வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். மனப்போக்கே எல்லாம், மனப்போக்கு தான் எல்லாம் அப்படின்ற ஒரு புத்தகம் போன தடவை வந்து நான் ஒரு பகிர்ந்தவங்க கூட ரொம்ப நிறைவாக இருந்தது. அதே போல இன்று ஒரு புத்தகத்தை, மகிழ்ச்சியை தேடி அப்படிங்கிற ஒரு புத்தகம் சம்பந்தமாக அதோட திறனாய்வை நான் பண்றேன். ஒரு நம்ம எப்பவுமே தேடிக்கொண்டிருப்பது, கூகுள்ல பார்த்தோம்னாக்க என்ன மக்கள் அடிக்கடி தேடுறாங்க அப்படின்னு ஒரு வரும்.
அது மாதிரி நம்ம வாழ்க்கையில அடிக்கடி தேடுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு அன்பை தேடுவோம், ஒரு நிம்மதியை தேடுவோம், ஒரு மன மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே இருப்போம். எங்கப்பா கிடைக்குது? நான் எங்க நிம்மதியா இருக்கிறேன்? அதாவது மகிழ்ச்சி உண்டா? எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படிதான். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இப்படிதான். இந்த நிறுவனத்துல சேர்ந்ததுலேருந்து இப்படிதான். எனக்கு மகிழ்ச்சிங்கிறதே கிடையாது. எப்ப பாரு ஒரே டென்ஷனு. ஸோ, இப்படி நம்ம எப்ப பாரு தேடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி தேடி கிடைக்காத அரிய பொருளா இந்த மகிழ்ச்சி, இந்த நிம்மதி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம தேடிக்கிட்டே இருந்தா ஒரு பொருள் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கிட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. என்னுடைய அப்ப இருக்கிற அ அது வந்து அலுவலகத்துல தொலைஞ்சு போச்சு. நான் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக சைலன்ட்ல வேற போட்டிருக்கேன். எல்லாரும் தேடுறோம், இங்க தேடுறோம், அங்க தேடுறோம். பாக்கெட்ல திருப்பி திருப்பி தேடியாச்சு. தேடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எல்லாமே என் கூட என்னோட நண்பர்கள் அத்தனை பேர் தேடுறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, என்னோட பின்னாடி பாக்கெட்ல வச்சிருக்கிறேன் அந்த ஃபோன. ஏன்னா, அந்த பாக்கெட்ல அன்யூசுவலா வைக்கவே மாட்டேன் நானு. ஸோ, அது கிடைச்சிச்சு. யாருக்கும் சொல்லல. ஏதோ கீழ கிடைச்சா மாரி எடுத்துட்டு வந்து காமிச்சுட்டேன் நானு. ஸோ, பல விஷயங்கள் இதே மாரி நிம்மதி, மனமகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நமக்கிட்டயே தான் வச்சுட்டு நம்ம எங்கேயோ தேடுறோமோ! அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த நிகழ்வோட முடிவுல உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வரும். அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியை உணரணும். எதையாவது ஒண்ணு நம்ம கத்துக்கணும்னா வெறும் இன்டலெக்சுவல் சொல்லுவாங்க. புத்திசாலித்தனமும் மட்டும் பத்தாது. உணரணும். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்குறோம். இந்த மாரி ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதப்பா. வெஜிடபிள்ஸ் போட்டா சாப்பிடு. அது எவ்வளோ காஸ்ட்லி. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்பா எவ்வளோ சம்பாதிச்சு கொண்டு வராங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி விவசாயிக்கிறான். அப்படிலாம் நம்ம சொன்னா கூட, அது அவங்க வேஸ்ட் பண்ணாம இருப்பாங்களா? அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஃபீட் பண்றோம். நாலெட்ஜ் குடுக்குறோம். பட் என்னைக்கு அத அவங்க உணர்றாங்களோ, அப்பதான் அந்த வேஸ்டேஜ் குறைப்பாங்க. சரியா? அது மாரி நம்ம மன மகிழ்ச்சியை எங்கேயுமே தேட வேண்டாம். ஆனா, அது நம்மகிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில மகிழ்வாக இருக்க முடியும். அப்படிங்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு சின்ன குழந்தை. ஒரு ஒரு 10 வயது வரைக்கும் வச்சுக்கலாம்ல. 10 வயதுக்குள்ள தான் ஒரு குழந்தை ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கும். அந்த 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை எவ்வளோ அது மகிழ்வா இருக்கிறதுக்கு எத்தன விஷயங்கள் பண்ணுது பார்த்திருக்கிறீங்களா? ஒரு அதுக்கு பசிக்கும் அப்படின்னா, உடனே அழுது பேசத் தெரியாத குழந்தை கூட அழுது அம்மாட்ட பால் கேட்கும். என்னோட பேத்தி கூட இருக்கிறாங்க 3 மாசம். அவள அப்படியே நிக்க வச்சு தோள்ல நிக்க வச்சுண்டா தான் சிரிப்பா அவ. மத்த நேரம் பார்த்தீங்கன்னா அழுவா. அவள வந்து ஒண்ணா தூங்குவா, இல்ல யாராவது தூக்கி அழகா வச்சுக்கணும். ஸோ, அவ கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன 3 மாத குழந்தையினால முடியுது. ஆனா நம்மளால முடியல. ஒரு குழந்தை மகிழ்வா இருக்கணும், நல்லா இருக்கும். ஓடி ஆடி விளையாட இங்க போகும், அங்க போகும். ஒரு 5, 6 வயசு குழந்தை. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல போய் தூங்கிட்டு இருக்கும். அதுக்கு தூக்கம் வந்தா மகிழ்வு. தெரியுது, போய் தூங்கிடுது. ஸோ, ஆனா மனிதன் நெறைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்க அவருடைய மகிழ்ச்சியை தொலைக்கிறான். அந்த தொலைத்த மகிழ்ச்சியை எப்படி தேடி நம்ம பயன்படுத்திக் கொள்வது? ஒரு சின்ன பாட்டு உங்களுக்கு காதுல விழும்னு நெனைக்கிறேன். இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கம். திருவருட்செல்வர் அப்படின்னு ஒரு சினிமால இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மன மகிழ்ச்சியின் எதிரியாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, பல விஷயங்கள் சொல்லலாம். முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்கள்ட்ட பார்க்கலாம். ஒரு பேராசை. அந்த குணங்கள் நம்ம மகிழ்ச்சியோட எதிரியா இருக்கும். யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டாங்க, நம்மளும் அத வாங்கணும் அப்படின்னு. இப்ப கூட பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டர் பாத்தீங்கன்னா 7,00,00,000க்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்ல. ஒரு ஏதோ ஒரு டிராஃபி நடந்தது. அதுல எல்லாரும் சொல்லிட்டாங்க 7,00,00,000. இப்ப நம்மகிட்ட நம்ம அத அப்படியே 7,00,00,000க்கு நம்ம எதாவது வாங்க முடியுமா? அப்ப அவருக்கு அந்த 7,00,00,000 வாட்ச் மகிழ்ச்சி ஏற்படுத்துதுன்னா, ஒரு வாட்ச் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம அத அடையணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு பேராசைன்னு எடுத்துக்கலாம். எதிர்பார்ப்புகள்.
நம்ம நிறைய பேர்கிட்ட ஒரு அன்பை கொடுக்குறோம், நமக்கும் அவங்க அன்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சி போய்விடுகிறது. அது கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி, கிடைக்கலன்னா ரொம்ப மகிழ்ச்சி போயிடுது நமக்கு. ஸோ நம்ம எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கலாம். வீண் கவலை, வீண் கவலை. ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும்னா ஓகே, பண்ண முடியலன்னா பண்ண முடியாததுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப விட்டுறணும் அத. அதுக்கு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருப்பது வீண் கவலை. இதெல்லாம் மனமகிழ்ச்சியோட எதிரி. ஒப்பீடு, கம்பேர் பண்றது. நம்மளோட நம்மளோட இருக்கிற ஒரு பொருளோட, இல்ல ஒரு ஆளோட, நம்ம மனைவியோட, அடுத்தவங்க மனைவி. இவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, இவங்க எப்படி இருக்காங்க. நம்ம கணவரோட, இவர் எப்படி இருக்கிறார் பாரு, அவர் எப்படி இருக்கிறார். எல்லாருமே வேற வேற. ஒரு மீன தூக்கி தரையில போட்டா, நம்ம நண்டு மாரி ஓடாது. நண்டு 2துலயும் ஓடும். தண்ணிலயும் ஓடும். ஒரு மீனு தண்ணிக்குள்ள தான் ஓடும். ஸோ எல்லாமே வேறு வேறு காரியத்துக்காக படைக்கப்பட்டது. நம்ம ஒப்பீடு பண்றதுனால மனமகிழ்ச்சி போயிடுது. அதே மாரி பொறாமை. ஒருத்தருக்கு அது கிடைச்சிருச்சே, இது பண்ணிடுச்சே, எமோஷன்ஸு நம்ம மகிழ்ச்சியோட எதிரியாக நம்ம நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் சொன்ன ஒரு புத்தகம் மகிழ்ச்சியை தேடி. ரொட்டேரியன் என்ஜினியர் பி.எஸ். செந்தில்குமார் அவர்கள் எழுதியது. நெய்வேலியில ஒரு புக் ஃபேர் நடக்கும். வருட வருடம் ரொம்ப ஒரு 10 நாள் நடக்கும். அதுல வந்து தினசரி ஒரு 4 எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் அவங்கெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த நிகழ்வுல நானும் காம்பேரரா இருப்பேன். அந்த 10 நாளுமே. பர்ட்டிகுலரா மெயின் மாஸ்டர் காம்பேரரா இருக்கிற நாள்ல வந்து இந்த புத்தகம் வந்து வெளியிட்டாங்க. அவர் யாருன்னா, எனக்கு என்னுடைய நண்பர் தான். ரொட்டேரியன் இன்ஜினியர் செந்தில்குமார். அவர் ரிட்டயர்டு சீஃப் ஜெனரல் மேனேஜர் இன் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். அதுல இருந்தாரு. அவர நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அந்த புத்தகம் அன்னைக்கு வெளியிட்டாங்க. வெளியிட்டு எனக்கு அவர் கையெழுத்திட்ட ஒரு பிரதி என்கிட்ட கையிட்ட குடுத்தாரு. ஸோ அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது, சரி இதுல இருக்கிற செய்திகளை நம்ம எளிமையா இருக்கு. அதுல புத்தகம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 36 அம் தலைப்புகள் குடுத்து சாப்டர்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ரூ. 200 மதிப்புள்ள ஒரு புத்தகம் அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அணிந்துரை அவருடைய நண்பர்கள், அவருடைய வெல் விஷர்ஸ் முனைவர் கந்தன் அப்படின்னு ஒருத்தரும், ரொட்டேரியன் மேஜர் டோனர் டாக்டர் பிரேமச்சந்திரன், செல்வன் மருத்துவமனை மேலப்பாளையம்லேருந்தும், பாளையங்கோட்டையிலேருந்து ஒருத்தரு அதுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகம் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு இப்ப நம்ம உங்க கூட வரேன் நான். அ எனக்கு நேரம் நீங்க சொன்ன மாரி 6 நீங்க சொன்ன நேரம் எடுத்தோம்னா, எனக்கு வந்து ஒரு 7 மணிக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். மகிழ்ச்சியும், கவலையும் அப்படின்னு முதல் சாப்டர். இப்ப பார்த்தோம்னாக்கா, நம்ம எல்லாருமே சிறு வயதுல ஒரு புத்தகம் படிச்சிருப்போம். நம்ம புத்தகத்துல ஒரு பாடம் இருக்கும். ஒரு அப்பம் வந்து ஒரு ஒரு 2 பூனை கிடைக்குது. அத ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு இல்லாம, அது ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட போகுது. அந்த தேர்ட் பார்ட்டி யாருன்னா, ஒரு மங்கி. "இத எங்களுக்கு ஈக்குவலா பங்கு பிரிச்சு குடு" அப்படின்ட்டு. ஆ நம்ம வந்து உடனே அத ஒரு தராசு எடுத்துன்னு வந்து, அத பங்கு பிரிக்கும்போது 2 பங்கா போடுது. ஒரு தராசு இறங்குது. உடனே இது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அத கடிக்குது. இத கடிக்குது. கடைசியா குரங்கே எல்லாம் சாப்பிட்டுடுது. இதுல இந்த கதைய இதுல எப்படி கம்பேர் பண்றாருன்னா, அ இந்த அப்பம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. இந்த 2 பகுதிங்கிறது தான் மகிழ்ச்சி, இன்னொரு பகுதி கவலை. இது வந்து குரங்கு தான் காலம். நமக்கு வாழ்க்கையில பார்த்தோம்னாக்க, மகிழ்ச்சிகள் எப்ப கிடைக்குது? ஒரு சைக்கிள் வரும்போது, சின்ன வயசுல அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்தாருன்னா, ஒரே மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சி எத்தன நாள் இருக்கும்? ஒரு ஒரு 10 நாள், இல்ல 1 மாசம் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு பைக் வாங்கிட்டாருன்னா, நமக்கு கவல வந்துரும். ஐயோ! நம்மட்ட பைக் இல்லையே! அப்படின்ட்டு. அந்த பைக் வந்துருச்சுன்னா, அதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் காரு. அடுத்தடுத்த தேவைகள் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம். மகிழ்ச்சியும், கவலையும் மாறி, மாறி நம்ம வாழ்க்கையில அ நம்மள பண்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப 2ம் ஏதோ ஒண்ணு மட்டும் எப்பவுமே மகிழ்ச்சியாவே இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். எவ்வளோ நம்ம பெரிய, பெரிய பணக்காரர்களோட பசங்கள்லாம் பார்க்குறோம். எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. ஆனால் ஒரு சாதாரண ஆள் மாரி, நம்மள மாரிலாம் இறங்கி ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போக முடியாது. அவங்களுக்கு கவலைகளே இருக்காதா? அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய நம்ம இந்தியாவோட பணக்காரரோட அம்மா வந்து வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து நாடி ஜோசியம் பார்த்துட்டு போறாங்களாம்.
அப்ப மிகப்பெரிய பணக்காரர்கள் வீட்ல கூட கவலைகள் இருக்குங்கிறத நம்ம உணர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப உண்மையில மகிழ்ச்சி எங்க இருக்குது அப்படின்னா, வாங்குற பொருள்ல இருக்கா? இல்ல நமக்கு நடந்த நிகழ்வுல இருக்கா? நம்மள்ட்ட இருக்கிற உறவுகள்ல இருக்குதா? அப்படின்னு தேடி தேடி பார்த்தோம்னா, நம்மளோட மனதில் தான் இருக்கிறது. அதன் பெயர் மனநிறைவு ஆகும். இடுக்கண் அழியாமைங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லுவாரு, "இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்." துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம துன்பம் வரும்போது துன்பப்படாம அன்ப துன்பத்தை வெட்கப்படுற மாதிரி அதை வருந்துற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு துன்பம் கொடுத்துட்டு அப்ப என்ன சொல்றாருன்னா துன்பத்தை துன்பமாக கருதாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு நிகழ்வாக கடந்து செல்கிறார் திருவள்ளுவர். அந்த கருத்தை இந்த சாப்டர்ல நம்ம எழுத்தாளர் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அடுத்த நிகழ்வு அடுத்த சாப்டர் பார்த்தோம்னா கவலை எனும் மாயை. 92/8 அப்படின்னு இந்த சாப்டருக்கு நான் பேர் கொடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு நமக்கு வர கவலைகள் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எப்பவுமே ஒன்னா நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்படுவோம், ஒன்னா நடக்க போறதை பத்தி கவலைப்படுவோம். ரெண்டுத்தையும் கவலைப்பட்டு நம்ம ப்ரெசன்ட்டையே விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இப்ப நடந்து போனதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது கவலைப்பட்டு. அதுலேருந்து பாடங்கள் கத்துக்கலாம். அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். அ அதுவும் முடியுமான்னா, முடியுமான்னு தெரியாது நமக்கு. எதிர்காலத்த பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு திட்டமிடத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேயா? அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஆ இவரு என்ன சொல்றாருன்னா, 40% கவலைகள் கற்பனை கவலைகள். நமக்கு ஏற்படுற 40% கவலைகள். மீதி 30% கவலைகள் நடந்து முடிந்தத பத்தி. 12% கவலைகள் உடல்நிலை பற்றி. உடல்நிலை பத்தி கவலை பத்தி என்ன பண்ண போறோம்? அதுக்கு டாக்டர்ட்ட போய் மெடிசன் எடுத்து அத ஃபாலோ பண்ணா சரியா போகுது. வேற ஒண்ணும் அத பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. 10% ஏன்னே தெரியாது. எதுக்காக கவலைப்படுவோம்? இன்னைக்கு காலைல கவலையே இல்லையே அப்படின்னு கூட நம்ம கவலைப்படுவோம். எதுவுமே நமக்கு பிரச்சனையே வரலையே இன்னைக்கு அப்படின்னு கூட வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 8% தான் உண்மையான கவலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8%க்குள்ள 4% கவலைய தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். மீதி 4% கவலை பட்டு தான் ஆகணும். வி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் அப்படின்னு இந்த தகவல் சொல்றாங்க. அப்ப அந்த கவலைகள் என்னும் மாயை. அப்ப நம்ம 100% நம்ம கவலைப்படுற மாரி நெனச்சுக்கிறோம். அது கிடையாது. வெறும் 8% தான். 8% கவலைக்காக 92% மகிழ்ச்சிய நம்ம தொலைச்சிடுறோம். அத கவலைன்னு நெனச்சுக்கிட்டு. அதெல்லாம் கவலை கிடையாது. ஒரு சிலதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கதையை இங்க சொல்லி முடிக்கிறார் அவரு. ஒரு ராஜா. அவருக்கு காதுல ஒரு பூச்சி போயிடுச்சு. போன உடனே ஒரே குறுகுறுன்னு இருந்திருக்கு அவருக்கு. அன்னைக்கு டே ஃபுல்லாவே ஒரே கஷ்டமா இருக்கு. அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த பூச்சிய அரண்மனை வைத்தியர்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஒண்ணும் சரியே ஆகல. ரொம்ப கோவமாறாரு, துடிக்கிறாரு, படுக்க முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவரு உடனே இதெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு தூரத்திலேருந்து ஒரு ஒரு மருத்துவர வர வைக்கிறாங்க. அவர் மருத்துவர் கூட கிடையாது அவரு. மருத்துவம் தெரிஞ்ச ஒரு ஒரு சாமியார்ன்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து ப க டாக்டர் ராஜாவோட காத செக் பண்றாங்க. ஆமா, பெரிய பூச்சி தான் இருக்குது. நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆனா, இது உடனே எடுக்க முடியாது. ஒரு தூரத்துல இருந்து இருக்கிற ஒரு பச்சிலை ஒண்ணு எடுத்துன்னு வந்து அதுல ஒரு கஷாயம் வச்சு காதுல போட்டா தான் வரும். வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு வெயிட் பண்ணி ஒரு தூரத்துல ஒரு ஊர சொல்லி, அங்கேருந்து எடுத்துட்டு வரேன்ட்டு இவரு போய் எடுத்துட்டு திருப்பி 2 நாள் கழிச்சு வந்து அத கஷாயம் மருந்தெல்லாம் செஞ்சு, அப்புறம் அரசர் காதுல ஊத்துறாங்க. ஊத்திட்டு பார்த்தா அந்த பூச்சி வெளியில விழுது எடுத்து ராஜாட்ட காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அதிலிருந்து ராஜா ரொம்ப கிளீன் ஆயிட்டாரு. சூப்பரா இருக்கிறாரு. இவருக்கு பொண்ணு பொருள்லாம் குடுத்து ரொம்ப இவருக்கு பாராட்ட தெரிவிச்சு அனுப்பி விடுறாரு. அனுப்பிவிட்டு ஊர விட்டு வெளியில போகும்போது அவரோட சீடன் கேட்கறாங்க. இந்த அ முனிவரோட சீடன், "என்ன என்ன மருந்து வச்சிருக்கீங்க?" "இதெல்லாம் சும்மாப்பா. நான் வச்சது லோக்கல்ல இருக்கிற ஒரு கீரைய வச்சு ஒரு கஷாயம் மாரி வச்சோம். அவர் காதுல பூச்சி கிடையாது. காதுக்குள்ள பூச்சி போச்சுன்னா, அது அன்னைக்கே செத்து போயிருக்கும். இல்ல அ ம வெளியில வந்திருக்கும். 2 ஆப்ஷன் தான். பூச்சிலாம் உள்ள தங்காது." அது அவருக்கு புரிய வச்சோனே நம்ப மாட்டாரு. அதனால தான் நான் ஏதோ ஒண்ணு தூரத்துல இருந்து எடுத்துட்டு வரா மாரி சொல்லி காதுல ஊத்தி, ஆல்ரெடி செத்து இருந்த ஒரு பூச்சிய எடுத்துட்டு அவர்ட்ட காமிச்சுட்டு விட்டுட்டேன். அப்ப
அவர் இவ்வளவு நாள் ஒரு மாயையான விஷயத்துலதான் கவலையில இருந்திருக்கிறாரு. அந்த பூச்சியை கண்ணுல பார்த்த உடனே இவரு நார்மல் ஆயிட்டாரு. அப்ப அதுதான் ராஜாக்கான வைத்தியம். பல விஷயத்துல மனிதன் அப்படிதான் இருக்கிறான். கவலை உருவாக்குவதும் நாம் தான். கவலையோடு வாழ்வதும் நாம் தான். 92% கற்பனை கவலையில இருந்து விடுபட்டா 8% கவலைகளுக்கு சரியான தீர்வை நம்ம கொடுக்க முடியும். சரியா? அப்ப கவலை என்னும் மாயையை விட்டு வெளியில வர ட்ரை பண்ணுவோம். மகிழ்ச்சி அடைவோம். ஒரு கழுதையோட தலையில எது மகிழ்ச்சின்னு அடுத்த சாப்டர். ஒரு கழுதையோட தலையில ஒரு குச்சி கட்டி அதுல அதோட ஃபுட்ட தொங்க விட்டுறாங்க. இந்த கழுதை வேக வேகமா அந்த ஃபுட்ட எடுக்க போயிட்டே இருக்குது. போக போக குச்சியும் போயிட்டு இருக்கும். ஸோ, அப்போ நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பணம், பொருள் ஏதாவது ஈட்ட வேண்டும். ஏதாவது ஒண்ணு அடைய வேண்டும். இது வந்துச்சுன்னா இது பத்தாது. இது வந்துச்சுன்னா அது பத்தாது. அந்த பதவி உயர்வு வரணும். இது வரணும். அது வரணும். இதுல ஜெயிக்கணும். அதுல ஜெயிக்கணும். நம்ம மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எது மாரின்னா, அந்த கழுதை அந்த விஷயத்தை நோக்கி. மனுஷன் எதுலயாவது திருப்தி அடைவானா? அடைய மாட்டான். இப்படிலாம் திருப்தி அடையலாம்னா, ஏன் ஒரு புத்தர் வந்து பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் விட்டு வெளியில வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ, ஒரு புத்தரே நம்ம சித்தார்த்தரா இருக்கிறவர் புத்தரா வந்து பல விஷயங்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை ஒழிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தரு நம்மளுடைய கொஞ்சம் எதிர்மறை சிந்தனை இருக்கவங்க, ஆசையை ஒழிக்கணும்னு இருக்கிறது கூட ஒரு ஆசை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடவுள்ட்ட ஒரு 10 பேரு கடவுள நோக்கி ஒரு தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கிறது எதுக்கு? ஒரு வரம் வாங்கறதுக்கு. இருக்கும்போது கடவுள் தோன்றாரு இவங்களோட தவத்த பார்த்துட்டு, "உங்களுக்கு என்ன வேணும்ப்பா?" அப்படி கேட்கிறாரு. ஒருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாரு. எனக்கு இந்த மாரி நான் இதுல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும். நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும். இன்னொருத்தர் வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாரி எனக்கு பெரிய பங்களா வேணும். சென்னையில இந்த மாரி வேணும். எஸ்டேட் வேணும். அப்படி ஒருத்தரும் ஒண்ணு கேட்கறாங்க. கடைசியா இருக்கிற 10வது ஆள் வந்து, "எனக்கு நிம்மதியும், மகிழ்ச்சியும் வேணுங்கய்யா" அப்படிங்கிறாரு. சரி உங்க 10 பேருக்கும் வந்து அ அப்படியே ஆகட்டும். நீங்க கேட்கறது குடுத்துடுறேன் அப்படின்றாங்க. சரி நீங்க போகலாம் அப்படின்றாங்க. இந்த கடைசியா நிம்மதி, மகிழ்ச்சி கேட்டவங்கள மட்டும் கடவுள் வந்து வெயிட் பண்ணுப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்ட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. மீதி 9 பேர நீங்க போகலாம்ப்பா அப்படின்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் போகவே இல்ல. மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. நீ வெயிட் பண்ணு நான் வந்துர்றேன்னு கடவுள் எட்டக்க போறாரு. உடனே அந்த 9 பேரும் போகாம அங்கேயே நின்னு, "ஏன்பா நீ லூசா? இப்ப நாங்கலாம் பெரிய பெரிய சென்னையில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கேட்டுருக்குறோம். இது மாரிலாம் கேட்டுருக்குறோம். நீ வந்து இது போய் கேட்கறியே நீனு? நீ என்ன லூசா நீனு?" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா எனக்கு இது போதும்" அப்படின்றாங்க. "ஏன்பா இந்த மாரி பொருள்லாம் வந்தாலே மகிழ்ச்சி, நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் தானே?" அப்படின்னோனே, "சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி நீங்கலாம் கிளம்புங்க. கடவுள் என்ன தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காருன்னோனே" இவங்க வந்து போறதுக்கு மனசே இல்லையாம். கடவுள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. இவரு நிம்மதி, மகிழ்ச்சி தரேன்னு சொல்ட்டாங்க. ஏன் வெயிட் பண்ண சொன்னாரு? நம்ம ஏதாவது ஏமாந்து கேட்டுட்டோமா? அப்படின்ட்டு இவங்க கிடைச்சத வச்சு பெருமைப்பட்டு மகிழ்ச்சியா இல்லாம, இவருக்கு என்ன கிடைச்சது? இவருக்கு என்ன கிடைச்சதுன்ட்டு மண்ட கொடைச்சு அவங்க நிம்மதியையும், மகிழ்ச்சியையும் இழந்தாங்க. அது மாரி தான் நம்ம கிடைச்சத வச்சு கஷ்டப்பட்டு ஈஸியா அத என்ஜாய் பண்றத விட்டுட்டு, நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப எது மகிழ்ச்சின்னா கிடைக்கிறத அனுபவிப்பது மகிழ்ச்சி அப்படின்னு முடிக்கிறாங்க. மனநிறைவு. ஔவையாரோட நல்வழியில ஒரு பாடல். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். இரு நாளுக்கு ஏல் என்றாய் ஏலாய். ஒரு நாளும் என் நோவு அறியாய். இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்களேன். நம்ம வயிறு என்ன பண்ணும்? ஒரு நாள் சாப்பிடாதப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. நான் இல்ல ஸ் பணம் இல்ல. இல்ல டிராவல்ல இருக்கேன். எனக்கு உட்டுரு. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். வயித்த பார்த்து பாடுறாங்க ஔவையார். 2 நாளைக்கு 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய். 2 நாளுக்கு இப்ப கொஞ்சம் நெறைய கிடைக்குது. இப்ப நெறைய ஒரு ஃபங்ஷன் வந்திருக்கும். எவ்வளோ கேட்டாலும் போடுறாங்க. 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோ. அப்புறம் 2 நாள் நம்ம சாப்பிடாம இருக்கலாம். அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஒரு நாள் கம்முனு இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிற. 2வது நாள் 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற. என்னோட கஷ்டம் உனக்கு தெரியுதா? ஏதாவது பிரச்சனை குடுத்துட்டே இருக்கிற. உன்னோட நான் எப்படி வாழறது? அப்படின்னு வயிற பார்த்து கேட்கிற மாரி ஒரு பாடல். ஒரு சாப்பிட்ட பிறகு நம்ம அதிகமா 2 நாளைக்குலாம் சேர்த்து சாப்பிட முடியாது இல்லையா? ஏன்னா நமக்கு ட்ரிப்பிங் சிஸ்டம் இருக்கு.
இவ்வளவுதான் நல்ல பொருள் கொடுத்தா கூட ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம கை நீட்டி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். ஒரு ட்ரிப்பிங் சிஸ்டம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாங்க, இயற்கை கொடுத்துருக்கு. ஆனா மனுஷ ஆசைக்கு ஏதாவது ட்ரிப்பிங் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்போம், என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், என்ன ஃப்ரீ கொடுத்தாலும் வாங்கிப்போம், எவ்வளோ எவ்வளோ பண்ணாலும் நம்மகிட்ட 4 புத்தகங்கள் அதே மாதிரி இருந்தா கூட ஒன்று ஃப்ரீயா கொடுத்தா வாங்கி வச்சுப்போம். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. ஒரு 6 மாடி ஒரு கட்டடம், அதுல வந்து ஒரு மால், அதுல வந்து 6 ஃப்ளோர், ஹஸ்பண்ட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஃபார் சேல்னா ஒரு மேட்ரிமோனி மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஒரு டிஃபரெண்டா நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மேட்ரிமோனி மாதிரி. ஒரு ஃப்ளோர்ல இருந்து அடுத்த ஃப்ளோர் இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறாள் கொஞ்சம் குறைவான தகுதி, 2வது ஃப்ளோர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக தகுதி, 3வது ஃப்ளோர்ல அப்படியே போகும். 6 ஃப்ளோர்ல இருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க ரிட்டர்ன் வர முடியாது. ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிடணும். ஒன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சூஸ் பண்ணணும், இல்ல 3rd ஃப்ளோர்ல சூஸ் பண்ணணும். அதோட முடிஞ்சது. அப்படியே நீங்க போக வேண்டியதான். திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன். அப்ப ஒரு லேடி போறாங்க உள்ள, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன தகுதி எழுதிருக்குன்னா, வேலை இருக்கு அவருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு. என்னடா இவ்வளவுதான் இருக்குதா? அப்ப அடுத்த ஃப்ளோர் போய் பார்ப்போம். இவர் வேலை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்கு, குழந்தை மேல அன்பு செலுத்துபவர். நல்லா இருக்குதே. இருந்தாலும் நமக்கு தான் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 3வது ஃப்ளோர்ல போனா இவர் வேலை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கு, குழந்தை மேல அன்பு செலுத்துவாரு, அழகானவர். இன்னொரு ஃப்ளோர் போகும். இவரு இந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷனோட வீட்டு வேலைகள்ல மனைவிக்கு உதவி செய்வார். ஆஹா! நல்லா வர வர நல்லா வந்துட்டே இருக்குதே. 5வது ஃப்ளோர்ல இவர் நல்ல வேலையில இருக்காரு, கடவுள் நம்பிக்கை இருக்கு, குழந்தை மேல அன்பு செலுத்துவாரு, அழகானவரு, வீட்டு வேலையில மனைவிக்கு வேலை செய்வார், ஹெல்ப் பண்ணுவாங்க, மனைவிய அதிகம் நேசிப்பவர். இதை விட வேணுமா ஒரு கணவன் சொல்லுங்க? ஆனா நமக்கு விடுமா? 6th ஃப்ளோர் போனா ஒண்ணும் கிடையாதுப்பா, வெளியே போகும் வழி அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பியும் வர முடியாது. பல ஆப்ஷன்ஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப மேட்ரிமோனியெல்லாம் நான் நிறைய பார்ப்போம். 35, 40 வயசை கடந்தவங்க எல்லாம் இன்னும் திருமணம் ஆகாம இருப்பாங்க. என்ன ரீசன்னா, அந்த ஒரு 25ல இருந்து திருமணம் பண்ற வயசுல இருக்கிற ஆப்ஷன்ஸை விட்டு 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 கடைசியா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்தா போறன்ற மாதிரி மனைவி, ஆணோ பெண்ணோ, இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க நம்ம கூட. அந்த கடையின் உரிமையாளர் இறைவன், அந்த கடைதான் நம்ம உலகம், அந்த இளம்பெண் தான் நாம எல்லாம். அப்ப மனநிறைவு நம்ம ஒரு கட்டத்துல அடைஞ்சாதான் நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மகிட்ட இருக்கும். மனநிறைவு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் மந்திரமாகும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. பிரச்சனையால் கவலை. நம்ம கவலைப்படுறதுக்குன்னு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு தானே இருக்கோம் இல்லையா? தோனி கிரிக்கெட்டர் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி முகம் வச்சிருக்கிறீங்களே, எமோஷனல் பேலன்ஸ்டாவே இருக்கிறீங்களே, மிஸ்டர் கூல்னு வேற உங்களுக்கு பேர் இருக்க, ஏன்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் எப்பவுமே நடந்து போனதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. இப்ப கேம் வந்து ரொம்ப இந்தியா மோசமான நிலைமையில இருக்குதா, இப்ப நான் போறேன்னா, அப்ப இந்த நிலைமையை மேல கொண்டு வரதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா, அவ்வளவுதான் நான் ட்ரை பண்ணுவேன். நம்ம பேட்டிங்ல கொண்டு வர முடியுமா, நல்லா ஓடி ரன் எடுக்கலாமா, சிக்ஸ் அடிக்கலாமா, அப்படிதான் நினைப்பேனே தவிர, இப்ப அடுத்த மேட்சுக்கு தான் நம்ம ஏதாவது இதுல இருக்கிறத தப்ப சரி செய்ய முடியுமே தவிர, இந்த மேட்ச் இப்ப நடக்கிற விஷயம் தான். அப்ப அதை பத்தி கவலைப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவர் ஒரு பதில் தெரிவிச்சாரு. மனிதனுடைய உள்ள பார்த்தோம்னாக்க 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. 3 விதமான மனிதர்கள். நம்ம எந்த விதம் அப்படின்னு நம்ம பார்க்கணும், எந்த விதம் நல்லா இருக்கும்னு இந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஒண்ணு கேரட், ஒண்ணு முட்டை, இன்னொன்னு வந்து டீ தூள். இந்த 3 விதமான மனிதர்களாக சொல்றாங்க. கேரட்டை நல்ல கொதி தண்ணீர்ல போட்டா என்ன ஆகும்? அப்படியே தொய்ந்து போயிடும். அதோட ஸ்ட்ரென்த்தே போயிடும். ஒரு கேரட்டை உடைச்சோம்னா மடக் அப்படி சதுங்க. ஆனா வேந்து போச்சுன்னா குழ குழன்னு ஆயிடும்.
சில மனிதர்கள் அப்படிதான் நல்ல ஸ்ட்ராங் இருப்பாங்க. ஒரு பிரச்சனைகள் வரும்போது கொதி தண்ணீர்ல கேரட் போடுற மாதிரி அந்த பிரச்சனைகள் வரும்போது நொடிஞ்சு போயிடுவாங்க. இப்ப அந்த ஃபோர்டு கம்பெனியோட அது நல்ல மேலும் இருக்கும்போது ரத்தன் டாடா வந்து நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது அவர் வந்து உனக்கு என்ன ஆட்டோமொபைல் பத்தி தெரியும் அப்படின்னு இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனி நட்டம் அடையும் போது அவரால் அந்த கம்பெனியை ஓட்ட முடியல. அந்த ஃபோர்டால கடைசியாக ரத்தன் டாடா கிட்ட 9,300 கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனியை விட்டுறாங்க. ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது ஸ்ட்ராங் ஆயிடுறோம். ஒரு நொடிச்சு போகும்போது அந்த பிசினஸ்ல இருந்து எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியல. அத ரத்தன் டாடாக்கே மீண்டும் வித்துடுறாங்க. அந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப பிரச்சனைகள் வரும்போது இந்த நம்ம ஒரே மாதிரி எப்ப இருக்க முடியும்? அந்த பிரச்சனைகளை எப்படி வாய்ப்பாக மாத்த முடியுங்கிறத பார்க்க வேண்டியது. இந்த முட்டை மாதிரியான மனிதர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க முட்டை வந்து தண்ணீல கொதிக்க வச்சுட்டோம்னா என்ன ஆயிடும்? நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் முட்டை. உள்ள தண்ணியா இருக்கிறது உள்ளெல்லாம் மாறி போயிடும். வெளியில பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் வீக்ன்னு சொல்லுவார்ல இது வடிவேலு அந்த மாரி. உள்ள பார்த்தீங்கன்னா, நிலைமை ஃபுல்லா மாறி இருக்கும். எல்லாம் பொலபொலன்னு ஆயிருக்கும். மேல ஓடு பார்த்தோன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு தட்டு தட்டுனா பொலபொலன்னு கொட்டி போயிடும். அந்த மாரி மனிதர்கள். காஃபி டே ஓனர் பார்த்தீங்கன்னாக்க, சித்தார்த் ஜி 2019ல சூசைட் பண்ணிக்கிறார். என்னன்னா 7,000 கோடி கடன். திடீர்னு ஒரு பாலத்துக்கிட்ட கார் நிக்குது. ஆளே காணோம். முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அ அ நெறைய அம் கிளைகள்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்த ஒரு பிசினஸ். ஒரு கடன் வரைக்கும் அத கொண்டு போயிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. அந்த பிரச்சனைய விட்டு வெளில போயிட்டாரு. ஆனா அவங்க மனைவி இருக்கிறாங்க இல்லையா? அ மால்விகாஜி. அவங்க எடுத்து அந்த பிசினஸ கையில எடுத்து திருப்பி கடன்லாம் ரீபே பண்ணி இன்னைக்கு லாபத்துல கொண்டு போயிட்டாங்க. அப்ப ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும்போது உருமாறி போற ஒரு காலம். எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் இறந்து போயிட்டா முடிஞ்சு போச்சா? அது பிறகு யாராவது ஒருத்தர் பார்க்கணும் இல்லையா அத? ஸோ அந்த மாரி மனிதர்கள். 3வது டைப் என்ன சொல்றாங்கன்னா, டீ தூள் மாரி. ஒரு டீ தூள கொதிக்கிற தண்ணீல போட்ட உடனே என்ன ஆயிடும்? அதோட கலர வெளிப்படும். அதுக்கு என்னென்னலாம் அதுல ஸ்ட்ரென்த் இருக்குதோ, அது எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். நல்ல வாசனைய குடுக்கும். எங்கே எங்கேயும் ஓடும். அழகாக மனம் பரப்பும். அந்த மாரி இருக்கணும். அப்ப நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்த வச்சு அந்த பிரச்சனையை கவலையிலேருந்து வெளியில வரணும். கவலைப்பட்டுன்னு இல்லாம, அதிலிருந்து பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்றாங்க. இதே ரத்தன் டாடாவ பத்தி ஒரு நிகழ்வ சொல்லிக்கிறாங்க. அ வெஸ்ட் பெங்கால்ல இந்த நானோ கார் ஒரு நல்ல நோக்கத்தோட தயாரிக்கப்பட்ட ஒரு கார் அது. பட் ஏனோ அது பெருசா பிரபலம் அடையல. அ வெஸ்ட் பெங்கால்ல இது கார் ஃபேக்டரி திறக்கணும். பயங்கர சண்டை. இங்க திறக்கக்கூடாதுன்ட்டு திறப்பு விழா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கு பிறகு அந்த இப்ப நில பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இது கவலையே படல. ரத்தன் டாடா என்ன பண்றாங்க, குஜராத்ல சனன்ட்ன்னு ஒரு இடத்துல வச்சு அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சு நெறைய புரொடக்ஷன் குடுக்குறாங்க. அப்ப வந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வெளியில கொண்டு வரதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க, "எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின்." எண்ணியபடியே செயலாற்றுவதில் உறுதியுடையராக இருக்கப் பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார். அப்ப நமக்கு பிரச்சனை வரும்போது இத பண்ணணும்பா அவ்வளவுதான். அப்ப நம்ம அதுல உறுதியா இருந்தா, அத நம்ம பல பல வாய்ப்புகள் கிடைக்கும். அத விட்டுட்டு கவலையாக இருக்கிறதுல எந்த சந்தோஷமும் கிடையாது. அப்ப பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளிவருதுன்னு யோசிச்சு மகிழ்ச்சியாக இருப்போம். முடிவு நம் கையில் இல்லை, நம் மனதில் தான் உள்ளது. அப்படின்னு முடிக்கிறான். இன்று வாழ்வோம் அப்படின்னு ஒரு தலைப்பு. லிவ் வித் டீ அப்படின்றாங்க. ஒரு டீ சாப்பிடுறோம்னா, அந்த டீய உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் எப்பவுமே எந்த திரவ பொருள் குடிக்கிறனாலும் உட்கார்ந்து தான் குடிக்கணும்பாங்க. உட்கார்ந்துட்டு பொறுமையா அதுக்குன்னு ஒரு 5 நிமிடம் ஒதுக்கலாம் இல்லையா? ஏன்னா, நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி குடுக்க போற ஒரு தேயிலையோ, காப்பியோ, பாலோ ஏதோ ஒண்ணு குடிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பரபர பரபரன்னு குடிப்பாங்க சில பேர். அதே மாரி ஒரு திருநெல்வேலி அல்வா குடுத்தா கூட லபக்குன்னு ஒரே வாயில சாப்பிட்டுருவாங்க.
அதை அப்படியே உள்ள கொண்டு போய் அதோட இனிப்பை என்ஜாய் பண்ணி அந்த முந்திரி பருப்பை எடுத்து திராட்சையை சாப்பிட்டு எப்படி என்ஜாய் பண்ணணும் இல்லையா? நம்ம அப்படி வாழறோமா வாழ்க்கைய? ஒரு டீ குடிக்கிறதுக்கே அப்படிதான். லிவ் வித் டீனா நம்ம வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு இந்த தலைப்புல சொல்றாங்க. எஸ்டர்டே இஸ் எ ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் எ மிஸ்டரி, டுடே இஸ் எ கிஃப்ட். நேற்று என்பது வரலாறு, அது ஒண்ணும் மாற்ற முடியாது. அசோகர் மரம் நட்டதை மாற்ற முடியுமா? இப்ப மாற்ற முடியாது. மரத்தை வெட்டலாம், அவ்வளவு. அந்த வரலாறு வரலாறு தான் இருக்கும். டுமாரோ இஸ் எ மிஸ்டரி, நாளைக்கு என்ன நடக்கும் யாராலையும் கணிக்க முடியாது. மிஸ்டரி, மர்மம் நிறைந்தது. டுடே இஸ் எ கிஃப்ட், இன்னைக்கு உள்ளதுதான் கிஃப்ட்னு சொல்றாங்க. அதனாலதான் பிரசன்ட்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை பிரசன்ட்னு சொல்றாங்க. இன்னைக்கு கடவுள் கொடுத்த ஒரு இயற்கை கொடுத்த ஒரு பரிசு இன்று என்பது. இன்னைக்கு நிறைய விஷயம் பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். இதை நம்ம என்ஜாய் பண்ணணும். சென்றதினி மீளாது மூடரே, பாரதியாருடைய பாட்டு. நீர் எப்போதும் சென்றதையே சிந்தனை செய்து கொன்றடிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி பின்பு இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. அப்ப நினைச்சு முடிஞ்சு போனதையே நினைச்சிட்டு நம்ம கவலையில உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? அப்ப கவலையில உட்காரும் போது இப்ப இருக்கிற நேரத்தையும் நம்ம வீணடிக்கிறோம். அப்ப நடந்து போனதை விட்டுட்டு இப்ப இருக்கிறதுல ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஒரு பாரதியாருடைய ஒரு பாடலையும் இதுல குறிப்பிடுறாங்க. ஒரு நெப்போலியன் வந்து ஒரு போருக்கு போயிட்டு போர்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு 4 தளபதியோட ரிட்டர்ன் ஆறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு அவர், நெப்போலியன். அப்ப அவங்கள்ட்ட இந்த 4 தளபதிகிட்டையும் கேட்கறாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்ப்பா கேளுப்பா. அந்த நம்ம எப்பவுமே எமோஷனலா இருக்கும்போது வரம் கொடுக்கறதுக்கு தயாராயிடுவோம். கவலையா இருக்கும்போது, கோவமா இருக்கும்போது சாபம் கொடுக்க தயாராயிடுவோம். 2மே நம்ம தான். அப்ப 2மே தப்பு. எப்ப நம்ம ஃப்ரீக்வன்சி மாறுதோ அப்ப எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. இப்ப இவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்கறாங்க. உடனே ஒரு தளபதி கேட்கறாரு, எனக்கு பாரிஸ் நகர்ல ஒரு வீடு வேணும். எடுத்துக்கோ, தரேன், ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்றாங்க? ஏற்பாடு பண்றேன். அதே மாதிரி எனக்கு பாரிஸ் நகர்ல ஒரு தங்குற பெரிய லாட்ஜ் மாதிரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி தரணும். தங்கும் விடுதி வேணும் எனக்கு, தனியா ரிசார்ட் மாதிரி. ஓகே, அதுவும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர், எனக்கு வந்து இது ஒரு திராட்சை தோட்டம் வேணும் ஒரு பெரிய ஏக்கர்ல. சரி, தரேன் அப்படின்னு. இன்னொரு தளபதி, ஆஹ், 2 வாரம் எனக்கு வந்து லீவ் வேணும், ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, ஓகே, நாளையிலேருந்து உன்னோட விடுப்பு ஆரம்பம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தளபதி சொல்லிட்டு நெப்போலியன் கிளம்பிடுறாங்க. அந்த 4 தளபதியில 3 பேர் சேர்ந்து, ஏப்பா ஏதோ அவர் மகிழ்ச்சியில இருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு வேணுங்கிறத கேட்கறது இல்ல, 2 வார விடுப்பை கேட்கறியே, உனக்கு என்ன அசிங்கமான ஆளா இருக்குது நீ அப்படி கேட்கறான். எப்பா, நெப்போலியன் வந்து இப்ப மகிழ்ச்சியான மூட்ல இருக்கிறாரு, அவர் போய் இல்ல என்ன நாளைக்கெல்லாம் குடுப்பாரான்னு தெரியாது. என்ன குடுக்கலன்னா அவர் உதவியாளர்ட்ட கேட்க வேண்டியதுதானே. இப்ப உதவியாளர் அவரை போய் அப்ரோச் பண்ணி நாளைக்கெல்லாம் இதே மூடுல இருப்பாருலாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதெல்லாம் மறந்து போயிருவாரு. ஆனா இன்னைக்கு நான் லீவு கேட்டேன், நாளையிலேருந்து எடுத்துக்கன்ட்டாரு. அவ்வளவுதான், 2 வாரம் என் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான் அப்படின்னு போயிடுறாராம். சோ நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை. அப்ப இப்ப கிடைக்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தயாராகணும் அப்படின்னு அழகாக சொல்றாரு. இதெல்லாம் இருந்தால் இன்று இருக்கிறத நினைச்சா மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பு சொல்றாங்க. 2 பேர் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு வாசல்ல காலிங் பெல் அடிக்குது. டக்குன்னு அவங்க 2 பேருமே வந்து வாங்க வாங்க ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு வாங்க வாங்கன்னு ஒரு கெஸ்ட்டை வரவேற்று அவங்கள்ட்ட அருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன சண்டை போட்டாலும் இப்ப ஒரு கெஸ்ட் வந்தோம்னா நம்ம சண்டைய பாஸ் பண்ணிட்டு வரா மாதிரி திருப்பி சண்டைகள் வரும், மகிழ்ச்சி வரும், மாறி மாறி வரா மாதிரி இப்ப இருக்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டா கூட இப்ப யாராவது கெஸ்ட் வந்தா அதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம் நம்ம. இங்க இருக்கிற நிகழ்வுக்கு ஃபோக்கஸ் பண்றோம். அந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சி கிடைக்கிற மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோமா அப்படின்னு ஒரு கதை மூலம் சொல்றாரு.
ஒருத்தர் வந்து ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி விரட்டுது. ஓடி போய் சரிவுல உருண்டு உருள்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா தாவி ஒரு ஒரு ஆலமரத்து விடுத புடிச்சு தொங்குறாரு. தொங்குற நேரம் பாத்தீங்கன்னா பார்த்தா கீழே கொஞ்சம் பள்ளமா இருக்கு. அதுல ஒரு நீர்நிலை இருக்கு. அதுல ஒரு முதல வாய திறந்துட்டு நல்லா ரெடியா இருக்கு. என்னடா இது அப்படின்னு நல்லா பிடிச்சுக்கிறாரு. இந்த பக்கம் இந்த விடுதல இருந்து தள்ளி வந்தா புலி கடிச்சிடும். மேல என்னடா கொரகொரன்னு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா 2 அணில் அந்த விடுத பிடிச்சு சுரண்டிட்டு இருக்கு. ஐயோ! அது கட்டாச்சுன்னா நேரா கீழ விழுந்துருவோம். புலிகிட்ட போயிடுவோம். அந்த நேரம் பார்த்தா ஏதோ மேல இருந்து ஏதோ தண்ணி சொட்டுற மாரி இருக்கு. நிமிர்ந்து பார்த்தா ஒரு தேன் கூடுல இருந்து தேன் லீக் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்திலயும் இந்த மாரி விழற மாரி இருக்குதும், உயிர் போற மாரி இருக்கு. தேன் வேற விழுதுன்னு அவர் கவலைப்படல. இருந்தாலும் பரவால்ல. எந்த நிலைமையா இருந்தா அந்த நிலைமை மாறும் அப்படின்னு அந்த தேன வந்து சுவைச்சு சாப்பிடுறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கணவன் மனைவி சண்டை போடும்போது, ஒரு கெஸ்ட் வரும்போது, நம்ம முகத்த மலர்ச்சியா வச்சுக்கிட்டு வரா மாரி, வாழ்க்கையில சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்களையும் ரசிக்க கத்துக்கொண்டால், வாழ்க்கையை மகிழ்வோடு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? நான் சோகமா இருக்கேன்பா சாப்பிட மாட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஏதாவது ஒரு அ யாராவது ரிலேட்டிவ்ஸ்க்கு டெத்துக்கு போனோம்னா, அவங்க ரொம்ப சாப்பிடாமயே இருப்பாங்க. அப்ப யாரோ ஒரு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, "அப்பா அது ஒரு மாரி இருக்கட்டும், இது ஒரு மாரி இருக்கட்டும். 2 வாய் சாப்பிடு. அப்பதான் உனக்கு அழுவுறதுக்காவது தெம்பு இருக்கும்." அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்ப சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்களையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சால், வாழ்க்கை மகிழ்வோடு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அ அருமையான ஒரு நிகழ்வு. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. மனிதமும் மகிழ்ச்சியும் அப்படின்ட்டு. 1993ல சூடான்ல பெரிய பஞ்சம். பசி, பஞ்சம். அப்ப பார்த்தோம்னாக்க, அ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃப். கெவின் கார்ட்டர் புலிட்சர் அவார்டு வாங்கின ஒரு ஃபோட்டோகிராஃபி. என்னன்னா, ஒரு கடுகு இவங்க அந்த பஞ்சம் இருக்கிறதுனால, அந்த மறுவாழ்வு மையத்த நோக்கி ஒரு சின்ன பொண்ணு போகுது. போற நேரத்துல அதால நடக்க கூட முடியல. ரொம்ப எலும்பு தோலுமா இருக்குது. ஒரு இடத்துல அப்படியே அயர்ந்து மயக்கம் வந்த மாரி படுத்திருக்கு. அப்போ ஒரு கடுகு ரெடியா பின்னாடி நிக்குது. இந்த குழந்தைய செத்தா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அத வந்து இந்த கெவின் கார்ட்டர் பெரிய போட்டோகிராஃபர் நாடு நாடா போய் போட்டோ எடுக்கிறவரு. அத போட்டோ எடுத்து எங்க விக்கிறாருன்னா, நியூயார்க் டைம்ஸ்க்கு விக்கிறாரு. 26/3/1993ல அந்த படம் வெளிய அது வெளியிடப்படுகிறது. அவருக்கு நெறைய பணம் கிடைக்குது. இது வந்து இந்த போட்டோகிராஃபிக்கு புலிட்சர் அவார்டு கிடைக்குது அவருக்கு. ஆனா, அந்த போட்டோ வந்து நியூயார்க் டைம்ஸ்ல வந்ததுலருந்து என்ன கேள்வி வருது அப்டின்னா, இந்த சிறுமி இருக்காளா? செத்துட்டாளா? அப்படின்னு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. ஒரே கில்ட்டி ஆயிடுச்சு இவருக்கு. இவ்வளவு தூரம் போட்டோ எடுத்தார்ல. போட்டோ எடுத்த பிறகு அந்த பொண்ணு இருக்கா? இல்லையா? என்ன பண்ணாரு? இவர் பார்த்தாரா? இல்லையா? அப்படி எல்லாம் கேட்க கேட்க இவருக்கு ரொம்ப கில்ட் ஃபீல் ஆயி அந்த போட்டோகிராஃபர் கமிட்டட் சூசைடு. ஒரு கார் நிறுத்திட்டு அதுக்குள்ள இறந்து கிடக்குறாங்க. அவருக்கு எழுதின ஒரு லெட்டர்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஐ அம் ரியலி ரியலி சாரி. அப்ப நம்ம மகிழ்ச்சிக்காக ஒரு மனிதாபிமானத்தையும் நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஒரு நம்ம மகிழ்ச்சி மட்டுமே முக்கியம் கிடையாது. நமக்கு ஒரு போட்டோகிராஃபரா இருந்தா கூட, ஒரு நல்ல போட்டோகிராஃப் கிடைக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மனிதாபிமானம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். "அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய், தன்னோய் பால் போற்றா கடை." அப்ப மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அந்த கஷ்டத்த நம்மளா நெனச்சு ஃபீல் பண்ணும்போது, நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு மத்தவங்க கஷ்டத்த நம்ம கஷ்டமா நெனைக்கும்போது, அவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை நமக்கு வருது. அப்ப நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்படின்னு இந்த தலைப்புல சொல்றாங்க. கவலையும், பதட்டமும் அப்படிங்கிற விஷயம் 2 விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு, அ நான் முடிக்கிறேன் இத. எப்பவுமே நம்ம பதட்டப்படுவோம். ஒரு கவலை வந்துட்டாலே பதட்டமாயிடுவோம் நம்ம.
அப்ப நமக்கு எப்படி மகிழ்ச்சி கிட்டும்? கிட்டாது. ஒரு பெரிய புதை சேறுல மாட்டிக்கிட்டோம். அந்த புதை சேறுல மாட்டிக்கிட்டோம்னா, அதுலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது புடிச்சு வெளில வரணும். இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணணும். இல்ல அந்த நிலைமையிலேயே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆடாம அசையாம இருக்கணும். நீங்க கைய கால உதைக்க உதைக்க சீக்கிரம் உள்ள போயிடும். நெப்போலியன் வந்து ஒரு போர்ல தோத்துடுறாரு. அவர வந்து பண்ணிடுறாங்க. சிறையில அடைச்சிடுறாங்க. ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறார். என்னடா இவ்வளவு பண்ணோம் நம்ம சிறையில மாட்டிக்கிட்டோமேன்னு வருத்தத்துல இருக்கும்போது, அவர் நண்பர் வந்து அவருக்கு ஒரு சதுரங்க அட்டைய குடுக்குறாரு. செஸ் போர்டு குடுக்குறாரு. "இதப்பா நீ சும்மா இருக்கிற. இதையாவது விளையாடு. இந்தா" அப்படின்னு கண்ண காமிச்சு குடுத்துட்டு போறாரு. இவர் பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ கவலையில இருக்கோம், செஸ் போர்ட குடுத்துட்டு போறான்னு தூக்கி அத ஒரு மூலையில வச்சிடுறாரு. அப்படியே அந்த சிறையிலேயே இறந்துடுறாரு. இறந்த பிறகு பார்த்தோம்னா, அந்த அந்த செஸ் போர்டுக்குள்ள ஒரு ரகசிய அறை மாரி ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு ரகசிய குறிப்பு இருக்கு. அந்த சிறையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதோட மேப் உள்ள வச்சிருக்குது. ஸோ அத பார்க்காமயே அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவலை வரும்போது பதட்டப்பட்டால், அந்த கவலைய விட்டு நம்மளால வெளியில வர முடியாது. ஒரு எலிக்கூடு இருக்கும். டப்புன்னு அடிச்சு எலி சாகாது உள்ள மாட்டிக்கும். போய் தேங்காய் எடுக்க போகும், மூடிடும். அந்த ராத்திரி ஃபுல்லா அதிலேயே இங்கேயும், அங்கேயும், இங்கேயும், அங்கேயும் அந்த எலி போயிட்டு இருக்கும். ஏன்னா தப்பிக்க முடியாது அது. ஆனா அந்த தேங்காய சாப்பிடவே சாப்பிடாது. அப்படியே இருக்கும். அப்ப எண்ணத்தின் ஆளுமைக்கு அடிமையாகாது. எண்ணத்தை நாம் நமது ஆளுமைக்கு கொண்டு வர தெரிந்துவிட்டால், கவலையை வெற்றி கொண்டு மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறாரு. அப்ப கவலைப்படும்போது பதட்டப்படாம யோசிச்சால், அத விட்டு வெளியில வந்து மீண்டும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மனிதனுக்கு தேவையான 3 டி அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ற ஒரு கப்புள்ஸ் ஒரு பெரிய மால்ல இருந்து நெறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து அவங்க கார் கிட்ட நிக்கும்போது, ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து பசிக்குதும்மா ஏதாவது குடுங்கன்னு கேட்கறாங்க. உடனே இந்த அவங்க கணவர் இருக்காங்க இல்லையா? அவர் வந்து ஒரு ரூ. 100 நோட்ட குடுத்து அந்த அம்மாட்ட குடுக்குறாங்க. குடுத்த உடனே அந்த அம்மா வாங்கிட்டு மகராசனா இருமா அப்படின்னு இது பண்ணிட்டு போறாரு. உடனே வந்து அந்த மனைவி வந்து அந்த அம்மா போன உடனே கேட்கறாங்க, "ஏம்மா உங்களுக்கு என்ன லூஸ் ஆயிட்டீங்களா? ரூ. 100 நோட்ட எடுத்தா ஒரு பிச்சை போடுவாங்க. ஒரு குடுக்கறதுலயும் ஒரு அளவு வேண்டாமா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வந்து அ அந்த இவர் சொல்றாரு, அந்த அம்மாவோட இப்ப நம்ம ரூ. 100 இப்ப நம்ம நெறைய பொருள் வாங்கினோம். ஏதாவது ஒரு பேரம் பேசினோமா, நம்மளே ஒரு ரேமன் ஷோரூம் போறோம். அவர் சொல்ற ரேட் குடுத்துட்டு வருவோம். ஒரு பேட்டா ஷோரூம் போறோம். அவன் சொல்ற குடுத்துட்டு வரோம். இப்ப நம்ம நெறைய பொருள் வாங்கினோம். அதுல ஏதாவது நம்ம பேரம் பேச முடிஞ்சதா? ஒரு ரூ. 100 குறைக்க முடிஞ்சதா? இந்த ரூ. 100 அந்த அம்மாவோட குடும்பத்துல ஒரு ஒரு பசிய போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம ஒருத்தர் குடுக்கும்போது தலையிடாத அப்படின்னு சொல்றாரு அவங்க. நேத்து கூட எங்க வீட்ல ஒரு நிகழ்வு. தோட்டம் பெருக்கறதுக்கு அ ஃபுல்லா ஒரு லேடி வந்தாங்க. எப்பவுமே நாங்க ரூ. 350 குடுப்போம். எங்க வீட்ல வந்து ஒரு ரூ. 50 சேர்த்து ரூ. 400 குடுத்தாங்க. ஏன் ரூ. 350 தானே குடுப்போம். ஏன் குடுத்தேன்னு கேட்டோனே, ஏங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணாம யாருங்க பண்ணுவாங்க? அப்படின்னு எங்க மனைவி கேட்டாங்க. அந்த நிகழ்வு இப்ப ஞாபகம் வருது. ஆ மனுஷனுக்கு 3 டி வரும்னு சொல்றாங்க. டிசபிலிட்டி முடியாம போறது. டிசீஸ் நோய், டெத். அப்ப இந்த 3ம் வந்து வந்துச்சுனால், மனுஷன் வந்து நிம்மதி போயிடுவான். இப்ப அந்த அ பிச்சை எடுத்தவங்களுக்கு என்ன இருக்கு? டிசபிலிட்டி. சில சில முடியாது. அப்ப அவங்களுக்கு நம்ம உதவி செய்றோம். இப்ப இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யும்போது, நம்மளுடைய இந்த 3 டியும் தள்ளி போகும். அதுக்கு கடவுள் உதவி பண்ணுவாங்க. நம்மளோட டிசபிலிட்டி தள்ளி போகும். நம்மளுடைய டிசீஸ் தள்ளி போகும். நம்மளுடைய டெத் தள்ளி போகும். அப்ப அடுத்தவங்களுக்கு மகிழ்வுக்கு இப்ப நேத்து கூட ஒரு சினிமா பார்த்தோம். ஒருத்தருக்கு அ திருமாணிக்கம்னு ஒரு த திரைப்படத்துல நாசர் வந்து உணவு பொட்டலத்த எல்லாருக்கும் குடுப்பாங்க ஃப்ரீயா. அப்ப கேட்பாரு பக்கத்துல இருக்கிற பையன், "ஏன் டெய்லி இத குடுக்குறீங்க?" ஒண்ணும் இல்ல. நீ இத குடுக்கும்போது அவங்க கைய பார்க்காத. அவங்க கண்ண பாரு. அவங்க கண்ணுல மகிழ்ச்சி தெரியும். அப்ப நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துல. "கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும்."
பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுக்கு சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடுங்கிறார். அப்ப நம்ம கொடுக்கறதுனால மகிழ்ச்சி, ஆனால் கொடுப்பதை தடுக்காம இருக்கிறதும் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு உதவும் போது நமக்கு இந்த 3 டீக்கள் தள்ளி போகும். டிசபிலிட்டி, டிசீஸ், டெத் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது எப்படி எல்லாம் மகிழ்ச்சியா இருந்திருப்போம் இல்லையா? இங்க ஓடி இருப்போம், அங்க ஓடி இருப்போம். ஒரு பொருள் கிடைச்சா அவ்வளோ, ஒரு சின்ன மிட்டாய்க்கு அவ்வளோ மகிழ்ந்திருப்போம். ஒரு கிளுகிளுப்பை ஆட்டும்போது சிரிச்சிருப்போம். ஒரு அப்பா தோல்ல வச்சு தூக்கி ஒரு விஷயத்தை காமிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே பார்த்திருப்போம். எத்தனை விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள். எல்லாரும் அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும்னால் அது எங்கேயும் போகல. நம்ம வளர வளர பல நான் ஏற்கனவே சொன்ன எதிர்பார்ப்பு, பொறாமை, கம்பேரிசன், இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு குழந்தை எதுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆகுதோ அதே மாதிரி நம்ம குழந்தை போல் மனத்தை நம்ம மாற்றிக்கொண்டால் நம்ம வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருப்பது உறுதி. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். மகிழ்ச்சியை தேடி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நமது வாழ்வில் எப்பொழுதும் அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியை நோக்கிய ஒரு பயணம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நிறைய சவால்கள் நிறைந்த பயணங்கள் வாழ்வியல் சூழலில் நாம் எதிர்கொண்டாலும் புன்னகையோடு நமது வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு வாழ்வியலை அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக எப்பொழுதும் இருக்கின்றோம். அதை சார்ந்த ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தினை வெகு சிறப்பான முறையில் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று மகிழ்ச்சியை தேடி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக அற்புதமான சிறப்புரையை நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் சனிக்கிழமை சமூக ஆர்வலர் நளினி அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் இணைந்து அவரோடு கரம் கோர்த்து பயணிக்க இருக்கின்றோம். சமூகம் சார்ந்த விடயங்களில் அவர் எடுக்கும் முன்னெடுப்புகள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக, நற்சான்றாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியை தேடி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரமேஷ் நாகராஜன் ஐயா மிகவும் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த புத்தகம் மகிழ்ச்சியை தேடி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் ஐயா அவருடைய நண்பர். அந்த புத்தக விழா, நெல்லை புத்தக விழால இந்த புத்தகம் அறிமுகம் செய்து அந்த புத்தகத்தை கையெழுத்திட்டு வாங்கிக்கிட்ட அந்த நிகழ்ச்சியும் பகிர்ந்துகிட்டாரு. அந்த புத்தகம் ரொம்ப சிறப்பா இருந்ததுனால அதுல இருந்து சில கருத்துக்கள் நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. நம்ம எப்பவுமே அன்பு, நிம்மதி, மகிழ்ச்சி இதை தேடிக்கிட்டே இருக்கோமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாடல் வரிகளை மாதிரி. நம்ம கிட்ட இல்லாத இடத்துலயே தேடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஒரு குழந்தை அப்படின்னா இல்ல, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நம்ம பெரியவர்களாகிற பிறகு பல விஷயங்கள், பொறாமை, பேராசை,
ஒப்பீடு, வீண் கவலை இப்படி பல விஷயங்கள்ல நம்ம நம்ம மகிழ்ச்சிய இழந்துடுறோம். இந்த புத்தகத்தில் 36 தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. அதுல அ ஒ கருத்துக்கள் பகிர்ந்திருக்காங்க. முதல் தலைப்பு மகிழ்ச்சியும், கவலையும். ம் பெரும் பணக்காரர்கள் கிட்ட கூட துன்பம் அப்படிங்கிறது இருக்கு. துன்பம் வரும்போது அத நம்ம அனுபவமாக எடுத்துக்கொண்டு கடந்து போக வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. 2வது தலைப்பு கவலை என்னும் மாயை. 40% நமக்கு தேவையில்லாத கவலைகள் தான் இருக்கு. 30% போல நம்ம இது இந்த நடந்தத பத்தி, நடக்க போறத பத்தி இப்படி தேவையில்லாத கவலைகள் தான் நமக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. சொல்லப்போனா உண்மையிலேயே 8% தான் நமக்கு உண்மையிலேயே கவலை அப்படின்னு கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. அதிலேயே 4% தான் நம்மளால அத சரி பண்ண முடியும். 4% சரி பண்ணாத முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த 8% கவலைகளுக்காக நம்ம 92% மகிழ்ச்சியை நாம இழக்கிறோம். ஒரு கடவுள் வரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு வீடு அப்படி எல்லாமே கேட்குறாங்க. அப்ப கவலையும், மனநிறைவும், நிம்மதியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மட்டும் கேட்குறாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, மீதி கேட்டவங்கலாம் வரத்த வாங்கிட்டு கிளம்பிடுங்க. நிம்மதி கேட்டவங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொருட்களாக வாங்கிட்டு போனவங்க கூட மறைஞ்சிருந்து கடவுள் என்ன சொல்லப் போறாரோ அப்படின்னு கேட்குறாங்க. அதனால கிடைச்ச பொருள பார்த்து மற்றவர்களுக்கு இது கிடைச்சதே அப்படின்லாம் இல்லாம, நமக்கு என்ன கிடைச்சதோ அத வச்சு நம்ம மன நிறைவோட இருக்கணும். மன நிறைவு அப்படிங்கிறது ஆ ஔவை சொல்றாங்க, நமக்கு சாப்பாடு அப்டின்னா, ஒரு நேரம் நம்ம ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிடாம இருந்துக்கலாமா? இன்னைக்கு நெறைய சாப்பிட்டுக்கலாமா? இல்ல ஒரு நாள் பட்னி போடலாமா வயித்த அப்டின்னா, அந்த மாரி 2ஓடையுமே இருக்க முடியாது. இந்த வயிற்றோடு நான் எப்படி வாழ்வது? அப்டின்னு ஔவையார் கேட்குறாங்க. அப்ப அந்த உணவு மாத்திரம் தான் நம்மளால போதும் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு தளம் ஒரு ஒரு இடத்துல ஒரு 6 மாடியில ஹஸ்பண்ட்ஸ் ஃபார் சேல் அப்படின்னு போடுறாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே முதல் மாடியில பார்த்தா ஒரு ஒரு குணநலன் இருக்கு. 2வது மாடியில குணநலன் இருக்கு. 2 சிறந்த குணங்கள் இருக்கு. இப்படி படிப்படியாக ஏறிட்டே போகுது. 5வது மாடியில எல்லா குணங்களும் இருக்க மாரியான ஒரு கணவர்கள் இருக்காங்க. ஆனா, அவங்கள யாரையுமே தேர்ந்தெடுக்கல. 6வது மாடிக்கு போறாங்க. 6வது மாடியில யாருமே இல்ல. அங்கேருந்து வெளியேறக்கூடிய ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம கிடைக்கிறதுல மனநிறைவே பெறுவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனநிறைவு தான் வாழ்க்கையின் மந்திரம். தோனி எப்பவுமே எதையுமே காமிக்காத ஒரு அமைதியான ஒரு முகத்தோட இருப்பாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, "எப்படி எப்பவுமே உங்களால இவ்ளோ கூலா இருக்க முடியுது?" அப்படிங்கும்போது, "நான் நடந்தத பத்தி கவலைப்படுறதே இல்ல." அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். நம்ம 3 விதமான மனிதர்கள். கேரட், முட்டை, டீ தூள் மாதிரி. கேரட் வேக வச்சா அப்படியே மசிஞ்சிடும். முட்டை அதிலிருந்து நல்லா வெந்து வெளிய வந்து அது அதோட கவலைகள்லேருந்து எப்படி வெளிய வரும் அப்படிங்கிறதும், டீ தூள் எப்படி உறுதியா இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம இங்க வாழ்க்கையில நம்மளும் கத்துக்கலாம். அந்த மாரி 3 விதமான மனிதர்கள் இருக்கிறோம். ஃபோர்டு கிட்ட டாட்டா ஒரு பிசினஸ் பேசம்போது, ஃபோர்ட் அது "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கப்புறம் ஃபோர்ட் ஒரு நஷ்டத்தில் போகும்போது, அதையே 9,000த்துக்கும் மேற்பட்ட கோடிகளுக்கு டாட்டாவிற்கு விற்கிறார். அதே மாதிரி காஃபி டே சித்தார்த் அவர்கள் அ கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிர விட்டுறார். ஆனால் அவருடைய மனைவி அந்த பிசினஸை எடுத்து நடத்தி அந்த கடனையும் அடைச்சு இன்றைக்கு சிறப்பாக அந்த வியாபாரத்தை பெருக்கிட்டு போறாங்க. அப்ப பிரச்சனை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதுல சவால்ல வெற்றி காண முடியும். அடுத்தது லிவ் வித் டீ அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டீ குடிக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே திரவமாக இருந்தால் உட்கார்ந்து குடிக்க வேண்டும். அத 5 நிமிஷம் நமக்கு அந்த புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த டீய நம்ம அமைதியா உட்கார்ந்து அனுபவித்து குடிக்க வேண்டும். ஏன்னா சென்றதினி மீளாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம் அ நாளை அப்படிங்கிறது உடைந்த நேற்று அப்படிங்கிறது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. இன்று மட்டுமே கிடைக்கும் மகிழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். எப்பவுமே அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கணவன், மனைவி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா, அவங்க முன்னாடி சண்டை போட மாட்டாங்க. அவங்கள வரவேத்துட்டு மகிழ்ச்சியாக காமிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் நிறைய பிரச்சனையில இருக்கான். ஒரு மரத்து மேல மாட்டிட்டு இருக்கான். எல்லா பிரச்சனைகளும் சூழ்ந்து இருக்கும்போது, மேல இருந்து ஒரு துளி அந்த தேன் கூட்டுல இருந்து ஒரு துளி தேன் விழுகுது. அந்த தேனை அவன் பருகும்போது, இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து, அந்த ஒரு தேன் துளி மேல அந்த ஃபோக்கஸ் போகுது. அந்த மாதிரி நம்ம இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு, அந்த ஒரு துளி தேன் மாதிரி நம்ம மகிழ்ச்சியின் மேல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நடக்கிற மகிழ்ச்சியின் மேல நம்மளோட ஃபோக்கஸ கொண்டு போகணும்.
அடுத்ததாக மனிதமும் மகிழ்ச்சியும் அப்படிங்கிறது கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு புகைப்பட கலைஞர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த பஞ்சத்தில் ஒரு குழந்தையை ஒரு வல்லூறு சாப்பிட அது எப்ப சாகும் சாப்பிடறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு காட்சி. அதுக்காக நிறைய பணமுடன் கூடிய பரிசுலாம் அந்த புகைப்படத்துக்கு கிடைக்குது. ஆனா அந்த கெவின் கார்ட்டர் அவர்கள் 4 மாதம் கழித்து அந்த மன உளைச்சல்ல நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த குழந்தையின் நிலை என்ன? நீங்க ஏன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க உதவி செய்யாம? அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த மன உளைச்சல்லயே 4 மாதம் கழித்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம ஒரு மகிழ்ச்சி எங்கேயும் மனிதத்தோட சேர்ந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது கவலையும், பதட்டமும். நமக்கு எப்பவுமே கவலை வந்தா பதட்டமும் சேர்ந்து வந்துருது. இந்த மாதிரி ஒருத்தர் சிறையில இருக்காரு. அப்ப நீங்க செஸ் விளையாடுங்க அப்படிங்கும்போது, இல்ல நானே சாகப் போறேன் தூக்கு தண்டனையில. நான் ஏன் செஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விளையாடல. அப்புறம் தான் தெரியுது அந்த செஸ் போர்டுல தப்பிக்கிறதுக்கான மேப் எல்லாம் போட்டு குடுத்திருக்காங்க. அவர் பதட்டத்துல இருந்ததுனால அந்த செஸ் போர்ட கவனிக்கல. ஒரு தேங்காய் வச்சு ஒரு எலி பொறி வைக்கிறாங்க. அந்த தேங்காய்க்கு ஆசைப்பட்டு எலி உள்ள போகுது. ஆனா எலி பொறியில மாட்டிக்குது. மாட்டிட்டு இரவு பூரா அங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்தா கூட அது தேங்காய சாப்பிடல. அப்ப நம்ம அந்த எண்ணம் தான் அ நம்மத ஆளுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வாழ்க்கையில 3 டி இருக்கு. டெத், டிசீஸ் அண்ட் டிசெபிலிட்டி. இது 3மே நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும்பொழுது தள்ளி போகும் அப்படிங்கிறது அந்த ஒரு திருமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு படத்துல நாசர் அவர்கள் மற்றவருக்கு உதவி செய்யும்போது அவர் சொல்றாரு, "கண்ண பாருங்க. நீங்க உணவு கொடுக்கும்போது அவர்களுடைய கண்ணை பாருங்கள்" அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி உதவி செய்யும்போது இதெல்லாம் நம்ம தள்ளி போயிடுது. அதே மாதிரி உதவி செய்யலாம் செய்யாத கெடுக்காமையும் இருக்கணும் மற்றவர்கள் உதவி செய்யும்போது. திருக்குறள்லயும் சொல்றாங்க, "கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றிக் கெடும்." அந்த மாரி அ உதவி செய்யறவங்கள கெடுக்கிறவங்களோட குடும்பமும் உணவும் இன்றி கெடும் அப்படின்னு திருக்குறள்லயும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தை மனப்பான்மையோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால், நம்ம மகிழ்ச்சிய தேடி போக வேண்டிய ம் அ தேவை இருக்காது. மகிழ்ச்சி என்பது நம்முள்ளே தான் இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம உணர்வோம். அருமையான ஒரு புத்தகத்தை இன்று அறிமுகப்படுத்திய ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதில் நடைபெறும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சரித்திரம் படைப்போம் தளத்தில் சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று நமக்கெல்லாம் வந்து அரிய பெரிய கருத்துக்களை எடுத்து கூறிய ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ
எல்லாம் வண்ண இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா, இன்னைக்கு ரமேஷ் நாகராஜன் அவங்க சின்ன சின்ன கதைகளை சொல்லி நிறைய கருத்துக்களை வழங்கியதுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. நம்ம மகிழ்ச்சி என்பது எங்க இருக்குன்னு நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். ஆனா அது எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா அற்புதமா சொன்னீங்க ஐயா. இது தெரியாம சில பேர் நிறைய தவறுகள் செய்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு அந்த தப்பான பாதையில போயிட்டு இருக்காங்க. அதை நீங்க உணர்த்திட்டீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படின்னா, நிறைய தவறுகள், அது எனக்கு சொல்ல வரல. அதனால அந்த மனசை கட்டுப்படுத்தணும். மகிழ்ச்சியை தேடி தவறுன்னா அது வாய்விட்டு சொல்ல முடியாது, அதனால சொல்லல. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நமக்குள்ள போய் சிந்திச்சு பார்த்தோம்னா நிறைய கருத்துகள் வரும். அதை எடுத்து நம்ம மகிழ்ந்து வாழணும். அடுத்தவங்கள பார்த்து போட்டி போடலாம். ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சிடுது அப்படின்னா போட்டி போட்டு நம்ம ஒரு தொழிலே செய்யறோன்னா போட்டி போட்டு முன்னுக்கு வரணும். அது விட்டுட்டு பொறாமைப்பட்டு நம்மளும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறது தவறு. போட்டி போடலாம், பொறாம இருக்கக்கூடாது. அதான் வாழ்க்கையில நம்ம கையாளணும். அப்புறம் எடுத்துக்கிட்டாக்கா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அந்த சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவங்க கண்களை பார்க்கணும், பார்த்து செய்யணும் அப்படிங்கிற அந்த கருத்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கேன். நம்ம நம்மையே எடுத்துக்குவோம். ஒரு நாள் பட்டினி இருக்கும் பொழுது ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும் பொழுது அது எவ்வளோ ஒரு அன்பா எப்படிலாம் சாப்பிட்றோம்னு பார்த்தா சொல்ல முடியாத சந்தோஷமா சாப்பிடுவோம், வேக வேகமா சாப்பிடுவோம். அந்த ஒரு நாளைக்கே அப்படி இருக்கும் பொழுது நாள் ஃபுல்லா வாரம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. அப்படி நம்ம போகும்பொழுது ஒருத்தங்க கையேந்தி நிக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம அலட்சியப்படுத்தி போகவே கூடாது. கையேந்துறாங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். சாப்பாடா கொடுக்கலாம், பணமா கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்துக்கிட்டே போகணும். நம்ம செய்ய செய்ய இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா அது நம்ம செய்தாதான் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருங்கிறத அந்த எண்ணத்தை எடுத்துடணும். எதுவுமே எதிர்பார்க்காத செய்யணும், அதுதான் நல்ல உதவின்னு நான் சொல்லுவேன். ஐயா அந்த மாதிரி அவங்க மனைவி 350 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக 400 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ரொம்ப பெருமை ஐயா. அதை நீங்க கேட்டு தெளிவு பெற்று இங்க எங்களுக்கெல்லாம் வழங்கியது ரொம்ப நன்றிகள் ஐயா. அது மாதிரி நிறைய நிறைய சொன்ன உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த தளத்துல நிறைய இந்த மாதிரி கருத்துக்களை நிறைய நிறைய எங்களுக்கு கொடுக்கணும். அதை எடுத்து நாங்க முன்னுக்கு வரணும், அதை உள்வாங்கி வாழணும். அதுதான் எங்களுடைய அது. நீங்க அட்சய பாத்திரமா எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய. அப்ப இந்த எல்லா கருத்துமே என்னன்னா, ஐயா சொன்னது மகிழ்ச்சிங்கிறது வெளியில இல்ல, உள்ள இருக்கு. அதை எடுத்து நம்ம கையாளணும். அப்புறம் யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது, நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிற கருத்தை தான் தெளிவா சொன்னீங்க. அதை கற்பகவல்லி அம்மாவும் எடுத்து சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். ராணி அம்மா.
என் குரல் கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் அவைக்கு வணக்கம். ரொம்ப சிறப்பான பகிர்வுப்பா இது. நல்லா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுன்றது ரொம்ப சிறப்பா இருக்குது இல்லையா? ரமேஷ் நாகராஜன் அவர்களுக்கு சொன்ன மகிழ்ச்சியை தேடி அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து அ அதாவது எல்லோரும் அந்த எந்த ஒரு நீதியையுமே ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலம் சொல்லும் பொழுது நமக்கு நல்லா மனசுக்குள்ள பதியும் இல்லையா? மகிழ்ச்சின்றது எதுல இருக்குது? அப்படின்றத பல தலைப்புகளா பிரித்துக்கொண்டு, மன நிறைவுல இருக்குது, இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ்றதுல இருக்குது, பதற்றப்படாம இருக்கிறது, கிடைத்ததை கொண்டு திருப்தியா வாழ்றதுல இருக்குன்னு பல்வேறு நிகழ்வுகள சொல்லிக்கிட்டே போனாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த 6 6 அடுக்கு கட்டிடத்துல ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஃபார் சேல்ன்னு போட்டுட்டு, அ இதோட இது அது நல்லாருக்கும், அது நல்லாருக்கும், அது நல்லாருக்கும்ன்னு போகும்போது கடைசியில அ திரும்பி வர முடியாத ஒரு சூழல் அந்த அவர் நிபந்தனையில ஏறும்பொழுது எக்ஸிட் அப்படின்னு போகும்போது, நம்ம அப்படிதான் வாழ்க்கையில எதையோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஏமாந்து போறோம். ஒரு சின்ன சாதாரணமாவே பஸ் எல்லாம் நம்ம அந்த காலத்து இப்ப ரொம்ப நிறைய ஆட்டோலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்பல்லாம் பேருந்து ஏதாவது ஒரு பேருந்து வரும். அ நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப நிப்போம். இப்ப கூட நிப்போம் ரொம்ப கூட்டமா வரும். சரி கூட்டமா வருது அடுத்த பேருந்துக்கு போலான்னுவோம். அப்புறம் அப்படியே அப்புறம் அது இன்னும் கூட்டமா வரும். கடைசி அதான் கடைசி 10 நிமிஷம் ரொம்ப நெரிசலா இருக்கும். கஷ்டப்பட்டு அடச்சே இதுக்கு அதுக்கு முதல்லயே போயிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதுபோல வாழ்க்கை நிகழ்வுகள் நமக்கு வாய்ப்பு நம்ம இயற்கை நமக்கு தருதோ, அதை மகிழ்வோட ஏற்று வாழணும்னு சொன்னார். நெறைய செய்திகள், எத சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் இன்னொன்னு சொன்னார். ஒரு தன்னாண்ட வந்து யாசகம் கேட்டவங்களுக்கு வந்து ரூ. 100 குடுத்ததுக்கு மனைவி அப்ப அப்ஜெக்ஷன் பண்ணும்பொழுது இவரு சொன்னார், "நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அத சொன்ன உடனே உண்மைதான் இல்லையா? நம்ம எது எதுக்கோ செலவு பண்றோம். அங்கலாம் நம்ம பேரமே பேச மாட்டோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு நம்மாண்ட ஒருத்தர் வந்து கேட்கும்பொழுது, நம்மாண்ட கேட்கறதுக்கே எல்லாரும் நம்ம கை நீட்ட முடியுமா? நீட்ட முடியாது. தன்னுடைய எல்லா அந்த மான உணர்வை எல்லாம் இழந்துதான் வாழ்க்கை ஏதோ ஒரு தேவைக்காக தான் அவங்க பண்றாங்கன்னு சொல்லும்பொழுது, நம்ம அது உண்மையா கேட்கறாங்களா? பொய்யா கேட்கறாங்களா? அடுத்த கதை. நம்மாண்ட ஒருத்தவங்க கை நீட்டும் பொழுது நம்ம தரணும்ன்றது ஒரு மரபு அது. அது சொன்னார் இல்லையா? அந்த நிகழ்வு எனக்கு வந்து ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி குமுதம் புத்தகத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன் நானு. இலங்கை இதுல வாழ்ந்த கவிஞர் ஒருவர் எழுதிய கவிதை ரொம்ப மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. அந்த கவிதை ஞாபகம் வருது எனக்கு. ரொம்ப அழகா சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய நகை கடைக்கு போய் நகைய வாங்குவோம், ஹோட்டல்ல சாப்பிடுவோம், டிப்ஸ் குடுத்துட்டு வருவோம். வரும்போது வீட்டுக்கு போற வழியில ஒரு கீரை வாங்கணும்னு நினைப்போம். கீரைக்கு ஒரு ஆயா கீரை வித்துக்கிட்டு இருக்கும். வாங்கணும்னு நினைப்போம். அதுவே பாவம் முடியாம எங்கேயோ தோட்டங்கள்ல கிடக்கிற அல்லது அதுல வெளிப்புறங்கள்ல கிடக்கிற கீரையை பறிச்சு கொண்டு வந்து இல்ல அவங்களே சொந்தமா கூட தோட்டத்துல பயிர் பண்ணி கூட கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விப்பாங்க. ஆனா அவங்களாண்ட போய் நம்ம பேரம் பேசிக்கிட்டு நிப்போம். அது எவ்வளவு பெரிய அது அந்த இது நமக்கு எல்லாம் நாமளே கூட பண்றதுதான் அது. இந்த நிகழ்வு அவங்க ரொம்ப அருமையா கவிதையாக்கி இருப்பாங்க. நல்லியில் பட்டெடுத்து நகைக்கடை முத்தெடுத்து நட்சத்திர உணவகத்தில் 4 விதம் ருசி பார்த்து வீட்டுக்கு திரும்பும் நேரம் வீதி ஓரம் கீரை கிழவியிடம் ₹1 பேரம். நல்லியில் பட்டெடுத்து நகைக்கடை முத்தெடுத்து நட்சத்திர உணவகத்தில் 4 விதம் ருசி பார்த்து வீட்டுக்கு திரும்பும் நேரம் வீதி ஓரம் கீரை கிழவியிடம் ₹1 பேரம். நம்ம இப்படிதான் பல நேரங்கள் நடந்துக்கிறோம். என்னையும் சேர்த்தான் சொல்றேன் நான். அதெல்லாம் அதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு வரணும். அங்க அவ்வளவு செலவு பண்ணி இந்த பாட்டிக்கு கொடுத்தாக்கா அது எவ்வளவு பெரிய இது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அது ஞாபகம் வந்தது எனக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து நம்முடைய முன்னோர் சொன்னாங்கன்னா அதெல்லாம் சும்மாவே கிடையாது. வாழ்க்கை வந்து ஒரு திரைப்பட பாடல் வரும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதை கொண்டு சிறப்போடு பழகுனா வறுமைன்றது அங்க இருக்காது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. மனசு வந்து நிறைவா எடுத்துட்டாதான் அதான் செல்வம். அகா நல்குரவு ஆவா எனப்படுமே. அகானாக்கா குறையாத தீராத, நல்குரவுன்னா வறுமை. தீராத வறுமைங்கிறது ஆசைதான். ஒண்ணு கிடைச்சா அதோட திருப்தி கொள்ளாம அடுத்ததுன்னு பறந்து போகும்போதுதான் இருப்பதையும் கைவிட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நிம்மதியை இழந்து நிக்கிறோம். முதல்ல நிம்மதிதான் வேணும். அதனாலதான் அந்த முனிவர் வந்து
சீடர்களாண்ட 4 பேராண்ட கேட்கும் பொழுது, அதாவது என்னது அது வேணும் இது வேணும்னு கேட்டவங்க நிம்மதி வேணும். இறைவன் இறைவன் கேட்கும்போது நிம்மதி வேணும்னு கேட்டாங்க இல்லையா? அதுதான் நிம்மதி வந்தாலே எல்லாமே வந்துரும். அதான் போதும் செய்யும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மிக மிக அழகான தொகுப்புப்பா இன்னைக்கு. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு அழகா இடையிடையிலே குரலையும் கொண்டு வந்து ஆகார அளவிட்டிதா இன்னும் போகார அகலா கடைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வருமானம் கம்மியா இருக்குது அப்படின்னும் போது இருக்கிற வருமானத்துல சிறப்பா வாழணும். அதை விட அடுத்தவனை பார்த்து அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறானே, அவன் கார் வச்சிருக்கிறானே, நம்ம சைக்கிள் தானே இருக்குது. அது தேவையே கிடையாது. நம்முடைய உழைப்புக்கு ஏத்தது. அதாவது செல்வம் கம்மியா வந்தா கூட பரவாயில்ல. நம்முடைய செலவு அதுக்குள்ள அடங்கும் பொழுதுன்னு சொல்வார் இல்லையா வள்ளுவரு. அது மாதிரி பல்வேறு குறள் கருத்துக்களை இடையிடையே பெய்து ரொம்ப சிறப்பா இருந்ததுப்பா. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நன்றி, நன்றி. அவைக்கு நன்றி. ரமேஷ்க்கும் நன்றி. வாழ்த்துக்கள்ப்பா. நன்றி. வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். ரேவதி நீங்க பேசுறது கேட்கல, ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க. கேக்குதுங்கள் ரேவதி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ரமேஷ் ஐயா நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. மகிழ்ச்சியை தேடிங்கிற தலைப்புல வந்து மகிழ்ச்சியை நம்மகிட்ட இருக்கணும்னா என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஐயா சொன்ன ஒவ்வொரு கருத்துல இருந்தும் ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த கதையில சொன்னாங்க, அங்க அத்தனை தான் கவலை இருந்தாலும் அந்த தேன் ஒரு சொட்டு வந்து நாக்குல விழையில வந்து அதை அவர் ரசிச்சு அதை சாப்பிட்டதாகட்டும். அது போல நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தியும் நிறைய கஷ்டங்களா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த செஸ் போர்டை கொண்டு வந்து அந்த சிறையில இருக்கவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டியே எங்கோ ஒரு இது பக்கம் இருக்கும். நம்ம கவலைகள்லயும் என் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற வழிகள் வந்து தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் முக்கியமா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எதையும் வந்து அவ்வளவு எளிதா நம்மள வந்து திருப்திப்படுத்த முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டா தான் அந்த ஒவ்வொரு மாடியிலயும் இருந்து ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருந்த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் சேல் அந்த விஷயம் இருந்தது. ஏன்னா நம்ம ஒவ்வொன்னா வந்து எத்தனை இப்ப நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்களுக்கு ஏங்கியிருப்போம். அந்த விஷயமெல்லாம் இப்ப நம்ம கையில இருக்கும். ஆனாலும் இப்ப நம்ம அதே சந்தோஷத்தோட வந்து எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு நம்ம நினைச்சதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது கிடைச்சதே சந்தோஷம் அந்த ஒரு நிமிஷம் பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. கடைசியில அந்த 6வது மாடி மாதிரி தான் அங்க போயிட்டு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம சரியா வந்து எது எது இருக்கோ தேவையோ அதை வந்து முழுக்க சந்தோஷம் திருப்தியும் இருக்கிற மனம் வேணும். அதுக்கப்புறம் பாரதியாருடைய பாடல்ல இருந்து அதை மேற்கோள் காட்டி சொன்னாங்க. நம்ம கவலைப்படுறது கடந்ததை வந்து மறுபடியும் வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்கிற உண்மையை வந்து நம்ம உணர்ந்துக்கணும்னு சொல்லுவோம். அது என்னதான் வந்து நம்ம வாய்க்காக சொன்னாலும் அப்பப்போ வந்து நம்ம எனக்கு ஏன் இப்படியாச்சு என் வாழ்க்கை அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அறியாம அந்த ரீவைண்டிங்ல போறது இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டா அப்படியே ஃபியூச்சர்ல போறது இருக்கிறத வந்து ரசிக்கிறதுக்கும் இருக்கிறத சரியா பயன்படுத்திக்க தெரியாத ஒரு நிலையில தான் இருக்கும். அது மாதிரி ஐயா சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம அஹ் நம்மளையே நம்ம சுய ஆய்வு பண்ற மாதிரி தான் இருந்தது. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து இதை கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில அதையும் ஐயா சொல்லிட்டாரு. எங்கேயும் தேட வேணாம், எல்லாமே நம்மளுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதும். இந்த பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கையில அவங்க கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க. அந்த கொடுத்தலில் இன்பம்ங்கிறதும் சரி, அந்த உணவு எல்லாமே நம்ம போதும்னு சொல்லுவோம். ஆனா போதுன்னே சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம போதும்னு சொல்ற ஒரே விஷயம் வந்து உணவு தான். அதுவும் பசி அந்த ஃபோட்டோகிராஃபர் கதையும் வந்து இருந்தது. நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக, நம்மளுடைய ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டு, மத்தவங்கள வந்து நம்ம கவனிக்காம போனா, எந்த அளவுக்கு ஒரு ம் கெட்ட விஷயமாக அழிஞ்சிரும். அவருக்கு வந்து பெரிய அவார்டு கிடைச்சிருக்கலாம், பெரிய மணி கிடைச்சிருக்கலாம். இருந்தாலும் அதுக்கு மேல முக்கியமா இருக்கிறது ஒரு பசித்தவருக்கு நம்ம சாப்பாடு குடுக்கணும்னு அந்த எண்ணம் வரல அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவுக்கு காரணமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் நாகராஜன் ஐயா பேசிய உரை அருமையா இருந்தது ஐயா.
அதற்கு நான் முதல்ல மனமகிழ்வோடு உங்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். அது நாம் அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். நான் வேலைக்கு அந்த தொடக்க மகிழ்ச்சியா இருந்தாலே நிறைவும் மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சி நம்ம கையில தான். என்னை பொறுத்தளவு இந்த பிறப்பே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காகத்தான். ஆனா நல்லது செய்யணும், நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இருக்கணும். இந்த மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி அப்படின்றத நூல்ல கொடுத்ததை நீங்க அருமையா தேவையானதை எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். கதை வழியா சொன்னது, திருக்குறள் விந்தியா கௌரி அம்மா, நீங்க பேசுறது நமக்கு கொஞ்சம் என்ன தோணும் அப்படின்னா, நாம இன்னும் நல்லபடியா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு தோணும். என்னோட வாழ்க்கையில ஒரு நிகழ்வை மட்டும் நான் பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். அம்மா, உங்க குரல் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க அம்மா. விந்தியா கௌரி அம்மா. அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் நல்லா படிப்போம் அப்படின்னு படித்து பரீட்சைன்னு சொல்லக்கூடாது, தேர்வு எழுத அறையில் உட்காந்துட்டேன். இப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து பழைய அருமையான நாங்கள் பள்ளியில் படித்தபோது கேட்ட அந்த அருமையான பாடல்கள்லாம் கேட்டுச்சு. உண்மையாகவே அந்த பாடலையும் கேட்டுட்டு ரொம்ப அந்த மகிழ்ச்சியாக இருந்த அந்த தருணம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. அந்த வகுப்பறையை நான் உட்கார்ந்தது, நீங்கள் பேச பேச அதை நான் நினச்சிக்கிட்டேன். பாடலையும் கேட்டேன், எனக்கு பிடித்த பாடல்லாம் ஒளிபரப்பப்பட்டது கேட்டு தேர்வையும் ரொம்ப அருமையாக எழுதினேன். நல்ல மார்க்கும் நான் வாங்கினேன். தேர்வு அப்படின்ற ஒரு பயம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. மகிழ்ச்சியாக நான் எழுதினேன். நீங்கள் சொன்னோடனே எனக்கு தோணுச்சு, ஆமாம். ஆனால் பெற்றோருக்கு பிள்ளையா இருக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம், மன நிறைவாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகி குழந்தை, அப்புறம் வாழ்க்கை, வேலை அப்படின்னப்போ எத்தனையோ வருதுங்க ஐயா. ஆனாலும் உங்களோட இன்றைய உரையை கேட்டுட்டு, இல்லை இல்லை, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிறப்போ தேர்வு அறையில் கூட எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒரு பாட்டு கேட்டுட்டு. அதே போல் இன்னையிலேருந்து இந்த நொடியிலேருந்து ஐயா சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். நிகழ்காலத்துக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வாழணும். அப்படி மகிழ்ச்சியாக நம்ம பணிகளை செஞ்சோன்னா எதிர்காலத்தில் நம்மளுக்கு, அதாவது மரணத்திற்கு முன்பு நினைவிருக்கும் போது நம்ம நல்லா வாழ்ந்தோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அப்படின்ற எண்ணம் தோணும். அப்படியே வாழுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தையா. நல்ல ஒரு கருத்துக்களை, நூல் வழியாக உள்ள கருத்துக்களை நீங்கள் எடுத்துரைத்த அந்த விதம் மனதுக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது. எனக்கு ஒரு மன மாற்றத்தை உருவாக்கியது. இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிய தங்களுக்கு மன மகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. நித்யா தேவி, வணக்கம், நீங்க பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம் அனைவருக்கும். சரித்திரம் படைப்பும் தலை ஐயா அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக மன மகிழ்வினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு அண்ணா வாயில கேட்கும் பொழுது, பரிசு அப்படின்றது இந்த நிகழ்காலம் தான் அப்படின்ற சொன்ன விஷயமும் ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்கேயோ தேடி எங்கேயும் நிம்மதி இல்லை, எங்கேயோ தேடி பார்த்தேன் எங்கேயும் நிம்மதி இல்லை. நிம்மதியில எழுத்து என்கிட்ட இருக்கு. நிம்மதி நம்ம கிட்டதான் இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சியை தேடி அப்படின்ற இந்த புத்தகத்துல மகிழ்ச்சியை தேடின்றத காட்டிலும் கவலை பத்தி, அதுக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கக்கூடிய அந்த வேர்டை தான் நிறைய கையாண்டிருக்காரு ஐயா செந்தில்குமார் ஐயா. அதை ரமேஷ் ஐயா வழிமொழிஞ்சிருக்காங்க. இந்த ஐயாவுடைய அந்த பிபிடி போட்டு நான் பார்த்துக்கிட்டே கவனிச்சேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த நீங்களாம் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய
அந்த செயல் புரியும். ஏன்னா அவர் வந்து எதையும் வந்து எதை வந்து நான் பின்பற்றனோ அதை மட்டும்தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு வாழும் உதாரணம். அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு. இந்த மாரி வரும்பொழுது எனக்கும் கவலை 4% தானா? 8% தானா? அப்ப மீதி ஃபுல்லாமே சந்தோஷம் தானா? அதெல்லாம் வந்து சொல்லும்போது சிறப்பா இருக்கு. அடுத்து இனிமே கேரட்டு, முட்டை, டீ தூள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்க ஞாபகம் வரும் சார். அ ஏன்னா அவ்வளவு சிறப்பா அந்த ஒரு எல்லாத்தையும் கோர்த்து, இதை இப்படி இருந்தா, இது அப்படி இருந்தா அப்படின்ற அந்த விஷயங்கள எவ்வளவுதான் எழுத்தாளர் எழுதியிருந்தாலும், நம்ம எடுத்துட்டு வந்து அத சொல்லும்போது அது ஒரு சிறப்பா இருக்கும். நேற்றைய தினம் பயிற்றுனர் கூட, அந்த நாய் வந்து வாஞ்சையா போய் அந்த ஃபோட்டோவ நக்கி பாக்கும். அந்த இந்த நக்குதல் அப்படின்ற வார்த்தைய கூட அங்க சொல்லக்கூடாதுன்றது கருத்துருவா இருந்து அவரு சொன்ன விதம் இருந்தது. இங்க நம்ம ஐயா வந்து அவ்ளோ அமைதியா, மேடை குலுங்காம அப்படியே சொல்லிய விஷயத்த அப்படியே தெளிவா கொண்டு வந்தாரு. எனக்கு 3 விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. கவலை அப்படின்னும்போது ஒரு 2 கதை ஞாபகம் வந்துச்சு. அந்த கதைய நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சின்னதா தான் இருக்கும். கவலைப்பட்றாதீங்க. ரொம்ப நேரம் பேசிருவேன்னு. அ எல்லா தருணங்கள்லயும் கடற்கரையில 4 கால் பதங்கள் தெரியும். எல்லா தருணங்களையும் கடவுள் என் கூடயே இருந்தாரு அப்படின்னும்போது, ஒரு தடவ மட்டும் 2டே கால் பதம் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்ன இப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப 2டே 2 கால் பதம் தான் இருக்கு. ஏய் உன்னைய நான் தூக்கிட்டு போனேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அது. அந்த 2 கால் பாதமும் என்னுடைய கால் பாதமும் அப்படின்னு அந்த கடவுள் சொல்லும். அடுத்து வந்து அரிசியோட கவலை. இது தங்கப்பெண் சொன்ன கதைன்னு 5 வயது எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகம். அப்படியே அழுதுகிட்டே இருக்கும். எங்க போயின்னு பார்த்தா குப்பை தொட்டி கிட்டக்க, நம்மலாம் டஸ்ட் போடுற இடத்துக்கிட்ட அடுப்பங்கரை கிட்டக்க. அத இந்த ஒரு கேரக்டர் போய் தேடிக்கிட்டு ஏன் அழுகுதுன்னு சொல்லி கேட்டு அந்த பொண்ணு, அழுகாத. இல்ல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னைய வந்து கொண்டு வந்தாங்க இந்த அரிசிய. நீங்கல்லாம் என்னைய வந்து இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். விவசாயி எல்லனமும் மண்டி அது இதுன்னு வந்து அரிசியா வந்தேன். அடுத்து பிரியாணியாவும் ஆனேன். உங்க அப்பா வாங்கிட்டு வந்த மளிகை சாமான், அம்மா வாங்கிட்டு வந்த அந்த சுவையான சமையல்களை செய்யக்கூடிய பக்குவம் எல்லாத்தையும் சேர்ந்து, ஆனா என்னை இப்படி கீழே போட்டுட்டீங்க. எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அத வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு கழுவிட்டு வாயில போட்டுக்கிறோம். அது வயித்துக்குள்ள போய் குதிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி அந்த குட்டி குழந்தை எழுதியிருக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அரிசியோட கவலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அது அந்த அளவுக்கு அத எழுதியிருக்கும். பாருங்க எவ்வளவு விஷயத்த நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு கதை சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் வந்து கஷ்டப்படாத தருணங்களே இருந்ததே கிடையாது. ஆனாலும் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கேன். ஏன்னா 4 மணி நேரம் 365 இன்ட்டு 4 இது போக ஒரு லீப் இயர்ல ஒரு நாள் வேற சேர்த்துக்கணும். இத்தனை நாட்களும் பிரசவ வலியில டெய்லி இருந்தேன். காலையில 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் இல்லாமையா இருக்கேன். அன்னைக்கு செத்து போயிருவேன்னு சொன்னாங்க. இந்த இருக்கேனே நானே தான் எழுந்து வந்தேன். இது எழுந்து வர்றதுக்கு இந்த மாதிரி வரிகளும் இந்த மாதிரி ஒரு நபர்களும் இதெல்லாம் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்னைக்கு ஆழ்மனதின் அற்புத சக்தி அந்த கேள்வியை கேட்கும் பொழுது நான் அதை பயன்படுத்திய விதம் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஐயா வந்து அந்த பிபிடி போட்டு நடத்தும் போது ரொம்ப அருமையா இருக்கு. அதுலயும் அந்த கடைசி அந்த புல்ல அப்படியே விழுந்து அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்ற அந்த பிக்சர்லாம் ரொம்ப அவசரமா இருந்துச்சு சார். ஆஹ் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியை தேடுறோம்னா கவலையை விட்டுறோமா, இல்ல கவலையை குறைச்சுக்கிறோமா, அவங்க பேசுற விதமே வந்து அருமையா இருக்கும். சொல்லாடல், எந்த வயதினர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற பக்குவம், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர். அவ்வளவு அழகா இந்த புத்தகத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இது நேரடி நிகழ்வா வைக்கும் பொழுது அவர் பிபிடி போட்டு உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க பாருங்களேன். அவ்வளோ அருமையா இருக்கும். இத்தகைய நபர்லாம் வந்து இந்த ஜென்மத்துல கடவுள் கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்த சூப்பரா சொன்னீங்க. இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. மகிழ்ச்சியை நாங்க நிஜமாவே அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் உங்களுடைய வாயிலாக. நன்றி, வணக்கம், வாய்ப்பு இருக்கு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வெங்கட்ராமன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு ஒரு நன்றி. ஆரோக்கிய பிரிட்டோ சாருக்கு ஒரு நன்றி. அதே மாதிரி கற்பவள்ளி மேடமுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அருமையான தமிழ்ல தெளிவா வந்து இன்னைக்கு ஆரோக்கிய பிரிட்டோ சார் ரொம்ப அழகா பேசினாரு. அதை தொகுத்து வழங்கின கற்பவள்ளி மேடம் நாம எதை சொன்னதை திருப்பி சொல்லும் அப்படின்றத அத சொய்ததை காட்டிடும் கண்ணாடி மாதிரி ரொம்ப அழகா நீங்க பண்ணீங்க. எனக்கு ரொம்ப, அதாவது
அந்த 5 நிமிட தொகுப்பு வந்து போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பரீட்சைக்கு போகும் ஒரு மாணவனோ மாணவியோ அந்த கடைசி நேரத்துல பாக்குறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நீங்க வழங்கினது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ரமேஷ் சார், இன்னைக்கு இந்த இதுல வந்து இந்த தளத்துக்கு ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. நேத்து வந்து எனக்கு அவர் பகிர்ந்தாரு. எனக்கு தனிப்பட்ட முறையில நான் அவருடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால தொடர்ந்து வர இயலவில்லை. ஆனா திருப்பி வரணும் அப்படின்றது அட்லீஸ்ட் உள்ள பூர்வமா வச்சிட்டு இருந்தேன். அப்ப நேத்து இந்த இதுக்கு நம்ம போகணுமே அப்படின்போது ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அந்த வேலையை நான் தள்ளி வச்சுட்டு முக்கியமான நிகழ்வு இருக்கு, நான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மாத்தி வச்சுட்டு வந்தேன். வந்தப்போ இதுல என்ன எனக்கு கிடைச்சது, ஏதாவது கேள்விக்கான பதிலோ இல்ல தேடலுக்கான விடை இங்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த கதையை பத்தி அழகா சொன்னார். அந்த ஒரு குழந்தை கழுகோட பார்த்துட்டு இருக்க அந்த போட்டோ, நான் சிறு வயது முதல் அதை பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போ இல்ல, கிட்டத்தட்ட அந்த படம் வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்ற அந்த விடை வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு அதிர்ச்சி தகவலா இருந்தது. அதை படம் பிடித்தவர் 3 மாதத்தில் தற்கொலை செய்து கொண்டாரு. அப்போ நம்மளுடைய தேடல் போயிட்டே இருக்கும். இந்த தேடலுக்கு வந்து இல்ல விடைகள் சில நேரத்தில் தாமதமாகவும் கிடைத்தாலும் உனக்கு தகுதியை தேடி தரும் அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையான ஒரு இது. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு எதற்காக வந்து வாழும் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து இந்த ஆசிரியர் மூலமா ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு ரமேஷ் சார் சொன்னாரு. 2வது விஷயம், அதை தொகுத்து வழங்கின விதம். அதுல இருந்து பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. பேசின எல்லாருமே இதை சொன்னாங்க. நம்ம உட்பட நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது இந்த கடைகள்ல இருந்து புக் வாங்கும்போது பேரம் பேசி வாங்க மாட்டேங்கிறோம். ஆனா வெளியில வந்தோடனே நம்முடைய வீரத்தை காட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த இதெல்லாம் ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் தான். நம்ம ஏன் வந்து சில நேரத்துல தோணும், நம்ம தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறோம், சிந்தனைகள் வருகின்றன. அதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கிறது தெரியறது இல்லை, எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நமக்கு அதற்கு நம்முடைய அறிவு கண்ணை திருப்பி திறந்து பார்க்க உதவுகின்றன. நீங்க பண்ணலைன்னா நம்மளையா நமக்கு அந்த 3D வந்து பிரச்சனையாகும், சீக்கிரமா வந்துரும், வரம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதை தள்ளி போடுறதுக்கான ஒரே வழி இந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி தளங்கள் தான். நம்ம போய் இந்த மாதிரி பேச்சாளர்களும் இது போன்ற படைப்பாளர்களும் நமக்கு உதவி பண்றாங்க. அப்போ டெய்லி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கும் போது அட்லீஸ்ட் கேட்க முடியலன்னா கூட இந்த ரீப்ளே எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கே வந்து இல்லையா ஒரு மிக்க நன்றி. கிளப் ஹவுஸுக்கும் ரொம்ப ரொம்ப மிக்க ஆத்மார்த்தமான நன்றி. இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம பல வேலைகள் செய்யும் போது பார்த்துடுவோம். அப்ப முன்னாடி பேசின நித்யா தேவி மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, இது நம்ம எப்பவுமே சார் வந்து பவர் பாயிண்ட் போட்டு பேசுற மாதிரி அப்படின்னு. நம்ம மனக்கண்ணால் நம்மளுடைய பவர் பாயிண்ட பார்க்க முடியும், இந்த பிரசன்டேஷனை பார்க்க முடிஞ்சது. நான் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கண்டிப்பா இந்த புக்கை நம்ம வாங்கி நம்மளும் படிச்சு நம்ம இன்புறணும் அப்படின்றதுதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு 200 நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு தேடலுக்கான விடையும் அதற்கான ஆசையும் கிடைக்கும் போது அந்த பணம் ஒன்றும் பெரிய பணமே கிடையாது. அப்போ முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு அந்த 3Dல தப்பிக்கலான்றது இன்னைக்கு அதுல ஒரு டேக்அவே மெசேஜா நான் எடுத்துக்கிறேன். இத்தனை வருடங்கள் வாழ்ந்தது எதற்காக அப்படின்றது தெரியாது. ஆனா வாழும் காலம் இனி குறைவா தான் இருக்க போகுதுன்றது நமக்கு இருந்தாலும் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறையவே இருக்கு. இதை வச்சு நீங்க முன்னேறலாம் அப்படின்ற ஆசையும் இருக்கு. நன்றி சார், ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அந்த புகைப்படத்துல இருந்த குழந்தை முதல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா கிட்டத்தட்ட 2011 வந்து சொல்லியிருக்காரு, இல்ல அது பையன் அப்படிங்கிறதும் அந்த யூஎன் அந்த யூஎன்ல இருந்து அந்த குழந்தைக்கான சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை நல்லா இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2007 அந்த குழந்தை ஃபீவர் வந்து இறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இவர் இந்த போட்டோகிராஃபர் 4 மாதத்துல இறந்திருக்காரு. நிச்சயமா இது உலகத்துல எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு புகைப்படமாக இருந்தது. மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வீரசேகரன் வணக்கம், நீங்க பேசலாம். வீரசேகரன், நீங்க முதல் முறையாக இணைஞ்சிருக்கீங்கன்னு உங்களோட போனோட வலது மூலையில ரைட் கார்னர்ல அந்த மைக் பட்டன் இருக்கும். அதை மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களால பேச முடியும். ஒரு தடவை டச் பண்ணுங்க அந்த மைக் பட்டனை, மைக் சிம்பலை. உங்க பேருக்கு மேல இருக்கு இல்லைங்களா, அதே சிம்பல் கீழே வலது மூலையில இருக்கும். அதை ஒரு தடவை டச் பண்ணி பேச முயற்சி பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம சுதா மேம் பேசிடட்டும். வணக்கம் மேம், நீங்க பேசலாம்.
சுதா மேம். ஆம். எல்லோருக்கும் காலை வணக்கம். மிஸ்டர் ரமேஷ் ஐயா, அவருக்கு ரொம்ப பெரிய வாழ்த்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வரியும் ஒத்தொத்தராலையும் அதை நம்ம யோசிச்சு வாழ்க்கைக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த விதத்துல அவரோட எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுதான் தெரியும் அப்படிங்கிறது இல்ல. கண்டிப்பா அவருக்கு நிறைய 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 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நிரம்ப அறிவுபூர்ணமா இருக்கக்கூடியவரா இருப்பார். அதனாலதான் எப்படி ரொம்ப ஒரு இயல்பா பேசுறது, எல்லாருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயத்த பேசுறது, அத ஒரு கதை மூலியமா பேசுறது. நீங்க இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொன்னா யாருக்கும், ஒரு பச்சை குழந்தைக்கும் இன்னைக்கு பிடிக்கிறது இல்ல. அத கதை மூலமா இந்த காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே அது நிச்சயமா அது பொருந்தும். ஏன்னா எந்த வயதினரா இருந்தாலும், எனக்கு 70 வயசாகுது, அது எனக்கும் பொருந்தும். ஏன்னா எல்லா காலகட்டத்திலயும் அதை தாண்டி வருவோம். சில நேரத்துல அதை மறந்து திருப்பியும் அதே இடத்துக்கு போவோம். ரைட்? அதுல ரொம்ப ஒரு இந்த இந்த சூசிங் யுவர் ஹஸ்பண்ட்ஸ்ன்னு அவர் அந்த கதையை சொல்லும்போது நானே ஒரு ஸ்மைல் இருந்தது என் மனசுல. ஏன்னா அது அவ்வளவு அது ஒண்ணும் அதுக்கு நான் ரிலேட் பண்ணேங்கிறதுக்காக இல்ல. பட் இருந்தாலும் எவ்வளவு அழகா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்தது. ரைட்? அதுக்கு தமிழ் வார்த்தை தெரியல எனக்கு, மன்னிக்கணும். சோ அவருக்கு ரொம்ப ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுது. அதே மாதிரி சின்ன ஒரு ஒரு ரூபாய்க்கெல்லாம் கணக்கு பாக்குறது, இது நிரம்ப நம்ம நிறைய பார்க்கலாம். இது யாருமே நான் பண்ணினதே இல்ல அப்படிலாம் சொன்னாக்க அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். ஏன்னா 10 கோடி இருக்கிறவங்க 100 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தாலும் அது 1 ரூபாய்க்கு சமம்தான். சோ அவங்க நிலையில இருந்து எப்படி அவங்க ஒருத்தரும் வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், சின்ன சின்னவங்களுக்கு எப்படி உதவணும், கைய கொடுத்து எப்படி தூக்கி விடணும், நம்மளால முடிஞ்ச அந்த நிமிஷத்துக்கு அவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பல இடத்துல அவர் பேசின பொழுது அதை உணர முடிஞ்சது. அதுக்கு அவருக்கு மிக்க 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 நன்றி. ஆஹ் எனக்கு என்னோட பர்சனலா ஒரு விஷயம் என்ன சொல்ல தோணுச்சுனாக்கா, இப்ப கடவுளோட படைப்பு நம்ம எல்லாரும் இல்லையா? அதுல அவர் கேரட், இந்த மாதிரி முட்டை, அப்புறம் டீ தூள், இப்படிலாம் மனிதர்களை ஒரு 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 பர்டிகுலர் குரூப் பண்ணாரு. ஓகே, அப்படி அப்படி குரூப் பண்ணும்பொழுது நம்ம எங்கெங்க இருக்கோம்னு நம்மளே சிந்திச்சுக்கலாம். பட் நான் ஒரு இன்னும் ஒரு விஷயத்த அங்க சொல்ல விரும்புறேன். கடவுள் நம்ம எல்லாரையும் படிச்ச பொழுது எல்லாரையும் சமமா படிச்சிருக்காரு. குழந்தை மாதிரி தான் எல்லாரையுமே படிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நான் சந்தோஷமா இருக்கணும். அப்போ நான் எப்படி சந்தோஷமா எல்லா நேரங்கள்லயும் இருக்க முடியும்னு நினைச்சா, தோனியோட ஒரு சின்ன விஷயத்த ஒரு 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 பெரிய வேதாந்தம் அதை சிம்பிளா ஒரு விஷயத்துல சொன்னாரு இல்லையா? தட் இஸ் பழசெல்லாம் விட்டுட்டு இந்த நிமிஷத்துல இப்போ இருக்கிறதுக்கு பி இன் த பிரசன்ட். ஓகே, அதை பத்தி அது ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. பிகாஸ் முடிஞ்ச வரையில அத நான் ஐ ட்ரை டு யூஸ் தட். ரைட்? அப்படி பிரசன்ட்ல இருக்கும்போது சில பேர் பிரசன்ட்ல துக்கமாவே இருப்பாங்க. ஓ இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, அந்த இருப்பாங்க. பி இந்த பிரசன்ட்னா என்னன்னா, நம்மளும் சந்தோஷமா எப்பொழுதும் வச்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தை பரப்ப முடியும். வி ஆர் ஆல் லைக், கடவுள் நம்மளை படைச்சதே இந்த உலகத்துல நிறைய சந்தோஷத்தை பரப்பதான். சோ நிறைய சில விஷயங்கள் ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அதெல்லாம் இல்லாதவங்க மனிதர்களா இருக்க முடியாது. ஆனா எவ்வளவு சீக்கிரம் கடந்து அதெல்லாம் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படிங்கறதுலதான் நம்மளோட மெச்சூரிட்டி லெவல்ஸ் வருது. அதற்கு அவரோட பேச்சு நிறைய உதவி பண்ணுச்சு. ஆஹ் கண்டிப்பா என்னோட என்னோட மேடு இருக்காங்க, அவங்க கேட்பாங்க. என்னோட 35 வருஷமா இருக்கா. அவ கேட்பா, எப்படிம்மா எப்ப பாரு உங்களுக்கு யார பத்தியுமே உங்களுக்கு பேசவே தோண மாட்டேங்குது, எப்போதும் நல்லது பேசுறீங்க, அது எப்படின்னு கேட்பா. அவ பேரு சாந்தி. ஓகே, நான் சொல்லுவேன், நான் அவள்கிட்ட சொல்றது, நல்லது பத்தி பேசுறது ஏன் நல்லதுன்னா, நான் ஒன்னும் ரொம்ப நல்லவல்ல, அதுக்காக நான் பேசல.
நான் திருப்பி திருப்பி நடந்தது அவங்க என்ன அப்படி பண்ணாங்க என்ன இப்படி பண்ணாங்கன்னு நான் பேசினா அவங்க எங்கேயோ சந்தோஷமா இருப்பாங்க. நான் தான் மனசால நல்லவளா இருக்க மாட்டேன். அதனால நான் தான் வருத்தப்படுவேன். சோ எனக்கு அது பிடிக்கிறது இல்ல அப்படின்பா. அம்மா எவ்வளவு விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவா. சோ ஐ திங்க் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம சில தவறு பண்ணும் பொழுது நம்மளையே நம்ம ஃபர்கிவ் பண்ணிக்கணும். அதாவது அடுத்தவங்கள மன்னிக்கிற மாதிரி முதல்ல நம்மள நமக்கு மன்னிச்சுக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இது மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு நான் பேரம் பேசினேன்னா இனிமே நான் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கூட ₹2 கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு நான் கொடுக்கிற நிலைமையில பகவான் என்ன வச்சிருக்கியே, தேங்க்யூ. சோ நிறைய நேரம் வந்து நம்மள நம்ம அந்த இடத்துல வச்சுக்கணும், ரைட்? டு கிவ் அண்ட் தென் டு ஃபர்கிவ் அவர் செல்ஃப். நம்மள ஃபர்கிவ் பண்றோம் நம்ம தவறு பண்ணும்போது, அதே மாதிரி அடுத்தவங்களையும் ஃபர்கிவ் பண்ணணும். அப்ப வந்து ஒரு கேள்வி இருந்தது, என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க ஃபர்கிவ் பண்றேன்னு சொல்றீங்களா, அப்ப எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடுமா, அப்ப அந்த தகவலை மறுபடியும் பேசுறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், தகவலை பேசுறது அதுல இருந்து இருக்கிற படிப்பினை கோண்டிதான். யூ கேன் ஃபர்கிவ், பட் மனசு வந்து ஃபர்கெட் பண்றது இல்ல, அது நினைவு வச்சுக்கிறது. ஏன்னா அதுல இருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அதிக நேரம் பேசினதுக்கு ஐம் சாரி, பிகாஸ் த டாபிக் இஸ் சோ டியர். இன்னும் பேசிண்டே போகலாம், பட் வாய்ப்புக்கு நன்றி. மறுபடியும் மிஸ்டர் ரமேஷ்க்கு பெரிய வாழ்த்துக்கள். மிஸ்டர் ஆரோக்கிய பிரிட்டோ அண்ட் டீமுக்கு அதை விட பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் கொண்டு வந்து அவங்க பேச வச்சு நம்மள இன்னி காலை பொழுத ரொம்ப இனிதா ஆக்கினதுக்கு அவர்களுக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா ரமேஷ் நாகராஜன் அவர்கள் இன்று அருமையான ஒரு தலைப்பு, மகிழ்ச்சியை தேடி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல நல்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு, உள்வாங்குற அளவுக்கு அழகா அவர் எடுத்துரைத்தாரு. வாழ்த்துக்கள் ஐயா ரமேஷ் நாகராஜன் ஐயாவுக்கு. கடைசியா அவர் முடிக்கும் போது, மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிறைவு. மகிழ்ச்சி வெளியே தேட வேணாம், நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம பஸ்ல போகும்போது சிறு வயசுல எல்லாம் நான் ஆச்சரியமா பார்ப்பேன். அந்த சைட்ல இருக்க மரங்கள்லாம் அப்படியே பின்னாடி ஓடுற மாதிரியே இருக்கும். என்னடா மரம் அப்படியே ஓடுது அப்படின்னு நினைப்பேன். பஸ் மரம் அங்கேயே தான் இருக்கும். ஆனா நம்ம பயணத்துல இருக்கும்போது அது மரங்கள்லாம் வந்து பின்னாடி ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி நம்ம பயணம் வந்து மகிழ்ச்சியான பயணத்துல போகும்போது அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன கவலைகள், துக்கங்கள், தடுமாற்றங்கள், பதட்டங்கள் எல்லாமே வந்து ஓடிட்டு தான் இருக்கும். அதை கண்டுக்காம போய்கிட்டே தான் இருக்கணும். நமக்குடைய இலக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப சுதாமா சொன்ன மாதிரி இறைவன் நம்மளை படைத்ததே மகிழ்ச்சியா நம்ம வாழ்றதுக்கு தான். இந்த இயற்கை வளங்களை நல்லா அனுபவிச்சு வாழ்றதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ நம்ம மகிழ்ச்சியை வந்து ருசிக்கணும், அனுபவிக்கணும், அதை தொலைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கா அந்த அதனுடைய சாராம்சம் தான் அந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு. கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. நீங்க என்ன வேணாலும் கொடுங்க. அதாவது ஒரு சாதாரண ஏழை பிச்சைக்காரன் கூட கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? அன்பை கொடுக்கலாம், பாசத்தை கொடுக்கலாம், நம்பிக்கையை கொடுக்கலாம். அதனால கொடுக்கறதுலதான் வந்து வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி இருக்கு. அது சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் மூலமாக ஐயா வந்து தெளிவா சொன்னாரு. கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. கொடுக்க 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 இறைவன் நமக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம வேலை வந்து கொடுக்குற வேலை தானே. ஸோ மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை நம்ம கொடுக்கணும். மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறாங்க. மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தினாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா அது வரும். ஸோ அதனால மகிழ்வித்து மகிழலாம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம மட்டும் மகிழ்ச்சியா இருப்பதோடு மட்டும் அல்லாமல் மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்திட்டு அவங்க வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசுல நம்ம எண்ணத்துல எண்ணுவோம். நிறைய திருக்குறள் மூலமாகவும் நிறைய கருத்துக்கள் சொன்னார் ஐயா. நன்றிகள் ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. அருமையான ஒரு தலைப்பு. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம்.
நன்றி அனைவருக்கும். ரமேஷ் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நன்றி அனைவருக்கும். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். மகிழ்ச்சியை தேடின்னு பேசிட்டு கடைசியா நெகிழ்ச்சி மாதிரி தருணமா வந்திருக்கு எனக்கு. என்ன காரணம்னா, இந்த தளம் இந்த அளவுக்கு இவ்வளோ லாங் ஸ்பெண்டிங் டைமா வச்சு தினசரி இதுல நீங்க செலவிடுற அனைவரும் கண்டிப்பா மிக்க பலன் அடைவீர்கள். அதுக்கு உதவி புரிகின்ற ஆரோக்கிய பிரிட்டா மேடம், ஆரோக்கிய பிரிட்டா சார், கற்பவள்ளி மேடம், நிறைய பேர் எனக்கு சரியாக அதில் இன்னும் பரிச்சயம் ஆகலை. பல பேர் இதை பின்புலத்தில் இருக்கிறீங்கன்றது மட்டும் எனக்கு நிறைய தெரியும். அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பின்னோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கற்பவள்ளி மேடம் போன தடவையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லஸ்ட் செஷன் அழகாக அப்படியே அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ண விதம் மிக அழகாக இருந்தது. அது மாதிரி ஃபீட்பேக் அப்படின்னு சும்மா ஒரு முகஸ்துதிக்காக 2 பாயிண்ட் சொல்லாம அனைவரும் ஆத்மார்த்தமான ஒரு விஷயமாக பகிர்ந்துட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சகோதரி சொன்னது பார்த்தோம்னாக்க, நல்லியில் பட்டாடை எடுத்து நட்சத்திரத்தில் உண்டு கீரைக்காரியிடம் ₹1 பேரம் அப்படின்னு அந்த கவிதை சொன்ன விதம். நிறைய பேர் இதை உள்வாங்கி ஆத்மார்த்தமா என்னோட இந்த தலைப்பை ஏத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நித்யாதேவி மேடம் சொன்ன விஷயம் பார்த்தானாக்கா, நேற்று கூட இப்போ முந்தா நாள் நினைக்கிறேன், நேற்றுக்கு முந்தா நாள் பேசிட்டு இருந்தோம். அவங்களுடைய ஃபீட்பேக் எந்த அளவுக்கு அருமையா இருந்தது. எது சொல்லும் போதே ஏதோ ஒரு சிலைடை மாதிரி இருக்கும். நிம்மதி என்னோட பேர்லயே இருக்கு முதல் எழுத்தாக அப்படின்ட்டு சொன்ன விதம். வெங்கட்ராமன் சார் சொன்னது, நம்ம கடைசியா பேசின என்னோட சகோதரர் ஒருத்தர் இப்ப பேசினாங்க இல்லையா, அவங்க சுதா மேடம் 70 வயதுன்றாங்க. அவங்க குரல் பார்த்தா 70 வயது மாதிரி கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதை உள்வாங்கி சொன்ன விதங்கள். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய ஃபீட்பேக்லாம் சொன்னீங்க. அதாவது சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஃபீட்பேக் சொல்லாம, ஒரு பேச்சாளரை மகிழ்விக்கிறதுக்காக சொல்லாம உணர்ந்து ஃபீட்பேக் சொல்றதுன்றது மிகப்பெரிய நிகழ்வு இந்த தளத்துல தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதம் நான் மார்ச் மாதம் 31 பணி ஓய்வு பெறேன். நான் என்எல்சி இந்தியா லிமிடெட்ல வேலை பார்க்குறேன். நான் சீஃப் மேனேஜராக இருக்கிறேன். இது 60 வயது நிறைந்து இந்த மாதம் மார்ச் மாதம் பணி ஓய்வு பெறேன். உங்களோட அனைத்து பேருடைய வாழ்த்துக்களையும் வேண்டி விரும்புகிறேன். வீரசேகர் அப்படின்னு வந்தார், அவரும் என்னுடைய தளத்தில் என் கூட பயணிக்கிறவர். அவரும் வந்திருந்தார். அவருக்கு இந்த தளம் புதிதாக இருக்கிறதுனால அவரால் அட்மிட் பண்ணி பேச முடியலன்னு நினைக்கிறேன். மற்றும் இந்த விஷயத்தை இந்த எழுத்தாளருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்து, இந்த நான் சொன்ன விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்கிட்டு நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை கொடுத்தது. மகிழ்ச்சியை தேடி புத்தகத்துக்கு நெகிழ்ச்சியோட தருணங்களோட செல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆமா, நீங்க நன்றி ஐயா. பேசலாமாம்மா? பேசுங்கம்மா. ஐயா இப்போ வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்னு சொன்னாங்க. ஐயா அவங்கள நம்ம தளத்தில் இருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களும் சேர்ந்து வாழ்த்துவோம். வாங்க ஐயா. அவங்களும் அவங்க குடும்பமும் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நீங்க அங்க ஓய்வு பெற்றாலும் இந்த தளத்துக்கு எங்களுக்கெல்லாம் அறிவுரைகளை எடுத்து சொல்லணும்னு வேண்டிக்கிறேங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு விஷயமும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் என்எல்சி என்னுடைய வேலையிலேருந்து தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பேச்சாளரோ ட்ரெயினராகவோ நான் நிறைய தளத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறேன். நான் நிறைய பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன், ஆன்லைன்லேயும் ஃபிசிக்கலாகவும். ஸோ என்னுடைய ஸ்டேட்டஸ் யாருக்கா நண்பர் வேணும்னு விரும்பினா ஸ்டேட்டஸில் அவர்கிட்ட நம்ம போடுவாங்க. என்னுடைய ஸ்டேட்டஸில் என்னோட தினசரி நிகழ்வுகள் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு சொல்லலாம். உங்கள் வாழ்த்துக்களையும் விரும்புகிறேன்.
நிறைய வாய்ப்பு கொடுங்க. நானும் கலந்துக்க ஆவலா இருக்கிறேன் இந்த தளத்துல. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி. அதே மாதிரி உங்க தளத்துக்கும் நான் அடிக்கடி வர்றதுக்கு தயாராகிக்கிறேன். நான் நிறைய நிகழ்வுனால வர முடியல, கண்டிப்பா கலந்துக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்கய்யா. நீங்க இந்த மாதத்தோட ஓய்வு பெறுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இந்த மாதிரி பகிர்றது, சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் நீங்க ஈடுபடுவீங்க. நிச்சயமா அது பல பேருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நிகழ்வை போல மகிழ்ச்சியை தேடி நிகழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஷோபன், சுமதி, சசிகலாமா, அன்பு சார் அவர்களுக்கு நன்றி. அட்மன் அஜ்மல் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளம் சிறப்பு. நான் பார்த்த தளத்தில் சிறப்பானது. தளத்தை என்றும் தளராமல் முன்னெடுங்கள். ரமேஷ் ஐயா வெகு வெகு அருமை உங்கள் பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவக்கனி அவர்களும் அருமையான நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. லட்சுமி நாராயணன் அவர்கள் நல்லதொரு கருத்து செறிவு மிக்க நிகழ்ச்சி, கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளர் அன்பிற்கினிய நண்பர் ரமேஷ் நாகராஜன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். நிகழ்ச்சியினை கிளப் ஹவுஸ் தளத்தில் தொடர்ந்து சிறப்புற நடத்தி வரும் ஏற்பாட்டாளர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அட்மன் அஜ்மல் அவர்கள் நல்லதொரு கருத்து செறிவு மிக்க நிகழ்ச்சி, கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. நித்யா தேவி அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரமேஷ் ஐயா அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நம்முடன் சிறப்பு விருந்தினர் நிகழ்வில் திருமிகு நளினி கேசவராஜ் அவர்கள் இணைகிறார். கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கும் மேலாக சமுதாயம் சார்ந்து பல சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கும் நளினி அம்மா அவர்களின் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1. நன்று.